நாம் தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை பாடல்களை பாடி தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு பாடலை பாடுவோம். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்த நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் தேவா. இந்த சூழ்நிலையில நம்ம மனுஷங்களை யாரையும் நம்ப முடியாது, தேவனை மாத்திரம் நம்ப முடியும். எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நிறுத்தி உள்ளே, நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய் தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நிறுத்தி உள்ளே, நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய் தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். இன்னைக்கும் கலங்கி நிக்கிற நம்மளை கண்டு அவர் கண்ணீரை தொடச்சு நம்ம பிரச்சனையெல்லாம், நம்ம கவலையெல்லாம் மாற்ற தேவனா இருக்கிறாரு. விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காப்பவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். இந்த நேரத்திலையும் நாம் போதகர் நம் மத்தியில வந்து தேவனுடைய வார்த்தையை நமக்கு பிரசங்கிப்பார்.
கரங்களை தட்டி போதகரை வரவேற்போம். வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அதுபோல ஆன்லைன்ல உலகம் முழுவதும் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். பாருங்க, அவருடைய கரம் குறுகி போகவில்லை. எப்படி? அவருடைய கரம் எல்லாமே செய்யுமா. ஏசாயா 59:1 இப்படி சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை சுகமாக்க, நான் உங்களை விடுதலையாக்க, நான் உங்களை காப்பாற்றுவதற்கு என் கரம் குறுகி போகவில்லை. எஸ், என் கரம், அவருடைய கரத்தின் வல்லமை என்னை விடுதலையாக்குகிறது. அவருடைய கரத்தின் வல்லமை எனக்கு அற்புதத்தை செய்கிறது. அவருடைய கரத்தின் வல்லமை எனக்கு அதிசயத்தை செய்கிறது. எத்தனை பேர் அவருடைய கரம்? எஸ், the Lord's hand is not too short, the Lord's hand to not too weak. அவருடைய கரம் என்னை சுகமாக்க, என்னை விடுதலையாக்க, அவருடைய கரம் ஒருபோதும் அது வீக்கா இல்ல. ஆமென். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. 30 லட்சத்துல இருந்து 40 லட்சம் ஜனங்கள். எவ்வளவு? 30 லட்சத்துல இருந்து 40 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, இறைச்சி கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு 100 கிராம், ஒரு 1/4 கிலோ இறைச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் ஒரு மனுஷனுக்கு 1/4 கிலோ இறைச்சினா எவ்வளவு ஆடு வெட்டணும், எவ்வளவு மாடு வெட்டணும், எவ்வளவு இருக்காங்க? 30 to 40 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. பாருங்க, இவ்வளவு லட்சம் ஜனங்களுக்கு மோசே யோசிக்கிறார், இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்களே, இவங்க இறைச்சிக்கு என்ன பண்ணுவாங்க? நான் சொல்றேன், கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. ஆமென். உங்க தேவையை விட தேவன் அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். என் தேவையை விட என் கர்த்தர் பெரியவர், என் சூழ்நிலையை விட என் தேவன் பெரியவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? பாருங்க, 30 லட்சம் ஜனங்கள் இருக்கிறான். 30 to 40 லட்சம் சொல்றான். டன் கணக்குல வேணும் இறைச்சி. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? ஒரு காற்று வீசினது. என்ன வீசிச்சு? ஒரு காற்று வீசிச்சு. பாருங்க, சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழும். இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, வானத்தை திறந்தா கூட எங்களுக்கு இறைச்சி, எங்க தேவையை சந்திப்பதற்கு தேவன் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா சாயங்கால வேளையில காடைகள் வந்து விழுந்தது. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், வந்து விழுகிற வேலை. எஸ், இந்த ஞாயிறு ஆராதனை அற்புதம் வந்து விழுகிறது, அதிசய மிராக்கிள் வந்து விழுகிறது. பண தேவைகள் சந்திக்கப்படுகிறது, கடன் பிரச்சனைகள் மாறுகிறது. எஸ் எஸ், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அவர் தேவையை சந்திப்பார். அது மட்டும் இல்ல, மீதம் எடுக்கிற மாதிரி அவர் என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். பாருங்க, இவங்க கேட்டாங்களா? கேட்கல, முறுமுறுத்தார்கள். என்ன செஞ்சாங்க? கேட்கல. வசனம் அப்படிதான் சொல்லுது பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் முறுமுறுப்பை கேட்டிருக்கிறேன். இவங்க இறைச்சி வேணும்னு கேட்டிருந்தா பிரச்சனை இல்ல. இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? நான் சொல்றேன், முறுமுறுப்பே கேட்டார்னா உங்க ஜெபத்திற்கான பதில் நிச்சயமாய் தேவனிடத்தில் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? ஏன் சும்மா இருக்கீங்க? கைத்தட்டுங்க பார்க்கலாம், நல்ல கைத்தட்டுங்க. முறுமுறுப்பே கேட்டு இவர்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும் என்றால் என்னுடைய ஜெபத்திற்கான பதிலை தேவன் நிச்சயமாய் தருவார். ஆமென். வசனம் சொல்லுது பாருங்க, யாத்திராகமம் 16வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது பாருங்க, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்பை கேட்டிருக்கிறேன். இறைச்சிலன்னு சொல்லிட்டானா காடை வந்து விழும். அது மட்டும் இல்ல, சொல்றாரு மன்னாவினால் திருப்தி ஆக்குறான். பாருங்க, 14வது வசனம் சொல்லுது பாருங்க, பெய்திருந்த பனி நீங்கி இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டிக்குள்ள மண்ணா வச்சிருக்கிறார். எதுக்குள்ள வச்சிருக்கிறாரு? ஏன் தெரியுமா? வானத்துல இருந்து வந்து விழுது. கேக்குறாங்க, எங்களுக்கு ஏதாவது பெஸ்டா வேணும்னு கேக்குறாங்க. கேட்டப்ப இறைச்ச கொடுத்தாரு, காடையை கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, இப்ப மண்ணாவை கொடுக்குறாரு. எப்படி மண்ணாவை கொடுக்குறாரு? மண்ணாவை சும்மா போடல, அதை சுத்தி பனி கட்டி வச்சிருக்க. எதுக்கு தெரியுமா? கீழே விழுந்தா ஒரு தூசி கூட அதுல என்ன செய்யக்கூடாது, ஒட்டக்கூடாது. என் பிள்ளைகளை நான் மண்ணாவினாலும் என் பிள்ளைகளை நான் இறைச்சியினாலும் திருப்தி ஆக்குவேன். அவர் திருப்தி. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல, எஸ், காடைகள் விழும். இஸ்ரவேல் ஜனங்களின் முறுமுறுப்பை கேட்டார் என்றால் ஜெபத்தை ஏன் கேட்க மாட்டார்? சொல்றேன், நிச்சயமாய் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல, நிச்சயமாய் உங்கள் ஜெபத்திற்கான பதிலை தேவன் தருவார். 31வது வசனம் சொல்லுது பாருங்க, அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது
ருசி தேனிட்ட பணியாரம் போல் இருந்தது ருசி. பாருங்க, இது வரைக்கும் இவங்க எகிப்துல என்னென்னமோ சாப்பிட்டாங்க. ஆனா இப்ப தேவன் வானத்தின் மன்னாவை கொடுத்தார். அது எப்படி இருந்துச்சுன்னா, அது தேனிட்ட பணியாரம் மாதிரி. இது வரைக்கும் இவர்கள் சில மதுரமானதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் இந்த மன்னாவை இவர்கள் புசிக்கவில்லை. ஆனா இப்போ தெரிந்தெடுத்த ஜனங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் மன்னாவை புசிப்பார்கள். நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில அநேக கசப்புகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், அநேக கசப்பின் பாதையில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையில அநேகமான காரியங்கள் பாகற்காய் மாறி கசப்பா இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, வானத்தின் மன்னாவை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் பொழிய பண்ணுவேன். வானத்தின் மன்னா, வானத்தின் ஆசீர்வாதம் என் பிள்ளைகள் மேல பொழிகிறது. ராச்சாலா ஷகரபலா. பாருங்க, இல்லன்னு கேட்கல, முறுமுறுத்தாங்க. இல்லன்னு என்ன செஞ்சாங்க? கேட்கல, முறுமுறுத்தாங்க. முறுமுறுத்தவனுக்கு காடையை கொடுத்தாரு, முறுமுறுத்தவனுக்கு மன்னாவை கொடுத்தாரு, வானத்தின் மன்னாவை கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? அவர் நேசித்தார். ஆமென். உங்களை பார்த்து சொல்ல, இந்த சூழ்நிலையில முறுமுறுக்காத என்ன நம்பு, இந்த எதிர்மறையான காரியத்துல முறுமுறுக்காத என்ன விசுவாசி. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூட என்ன விசுவாச நிச்சயமா நடக்கும். ஆமென். நிச்சயமாய் முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகா. நிச்சயமா எனக்கான ஒரு முடிவு அவர் வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? முடிவு உண்டு. மன்னா இவங்க பார்த்தது ஃபுல்லா எகிப்தை தான் பார்த்திருக்காங்க. ஆனா இப்ப ஆண்டவர் நடத்துற பாதை எது தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு. நான் சொல்றேன் சிஸ்டர், பிரதர், இப்போ ஒருவேளை உங்க வாழ்க்கை எகிப்து என்கிற அடிமைத்தனமா இருக்கலாம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில் அநேக முறுமுறுப்புகள் இருக்கலாம். என் பையன் லைஃப் என்ன ஆகும், என் பொண்ணு லைஃப் என்ன ஆகும், என் பிள்ளைங்க எதிர்காலம் என்ன ஆகும், எங்க ஊழியம் என்ன ஆகும், இல்ல எங்க பிசினஸ் என்ன ஆகும், அதை குறிச்சு கவலைப்படாதீங்க. உங்க முறுமுறுப்பை எல்லாம் தேவன் மன்னாவை போல தேனிட்ட, அது ருசி தேனிட்ட பணியாரத்திற்கு ஒப்பா இருந்தது. அதே போல நம் வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுவார். மாறாவை தேவன் மதுரமாய் மாற்றுவார். பாருங்க, இவங்க மன்னா புசிச்சாங்க. இவங்க புசிச்சது என்னது? அது எங்க இருந்து வந்துச்சு? ஹெவன்ல இருந்து வந்துச்சு, பரலோகத்துல இருந்து வந்துச்சு. ஆனா சொல்லி இருக்குது, யோவான் 6வது அதிகாரம் 49வது வசனம் சொல்லுது பாருங்க, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்து மரித்தார்கள். புசிச்சது மன்னா. மன்னாவை புசித்து என்ன செஞ்சிட்டாங்க? மரித்தார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகள், என் ரத்தத்தை பானம் பண்ணுகிற பிள்ளைகள், என் சரீரத்தை புசிக்கிற பிள்ளைகள், சொல்லியிருக்கு பாருங்க, இதிலே புசிக்கிறவன் என்றென்றும் மறியாமல். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சரீரத்துல மரணத்துக்கு நேராயிருக்கிற எல்லா வாதைகள் வெளியே போட்டோம். ஏன்னா இதிலே புசிக்கிறவர், மன்னாவை புசித்தவர்கள் மரித்தார்கள். ஆனால் இயேசுவின் ரத்தத்தையும் இயேசுவின் சரீரத்தையும் தியானம் பண்ணுகிற பிள்ளைகள், அதை புசிக்கிற பிள்ளைகள் என்றென்றும் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இயேசுவே. அவர்கள் மரித்தார்கள், புசித்தவர்கள் மரித்தார்கள். நான் சொல்றேன், மற்றவர்கள் மரிக்கலாம், ஆனா என் வாழ்க்கையில கழுவுக்கு சமானமாய் என்னை திரும்ப வாழ வயதாய் மாற்றுவார். ஆமென். என் வாழ்க்கையில அற்புதம் நடப்பது நிச்சயம். என் வாழ்க்கையில் அதிசயம் நடப்பது நிச்சயம். என் வாழ்க்கையில வானத்தின் மன்னா முறுமுறுத்தவங்களுக்கே செய்தார்னா ஏன் எனக்கு செய்ய மாட்டாரு? நம்புற பிள்ளைக்கே செய்ய மாட்டாரு? இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? முறுமுறித்த இஸ்ரவேல் ஜனங்கள் 30 to 40 லட்சம் ஜனங்களுக்கு அவர் செய்ய முடியும் என்றால் நிச்சயமாய் அவர் எனக்கு செய்வது நிச்சயம். ஆமென். அவருடைய கரம் குறுகி போகவில்லை. இன்னைக்கு அதை நான் சொல்றேன், கர்த்தருடைய கரம் உங்களுக்கு அற்புதத்தை செய்வதற்கு குறுகி போகவில்லை. கர்த்தருடைய கரம் உங்க வாழ்க்கையில அதிசயத்தை செய்வதற்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. அது வீக்கா இல்ல, அது ஷார்ட்டா இல்ல. கர்த்தருடைய கரம் என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறது. அந்த ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தது, அந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய கரம் காடையை கொண்டு வந்தது. அவர்களுக்கு செய்ய முடியும் என்றால் அவர்கள் மரித்தார்கள், நாங்கள் உயிர் எழுவோம், நாங்கள் வாழுவோம், எங்களை வாழ வைப்பார். பாருங்க, வானத்திலிருந்து டைரக்டா அப்பம் கிடைச்சு, டைரக்டா மன்னா கிடைச்சு. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்து மரித்தார்கள். அப்ப என்ன அர்த்தம்? உங்கள் பிதாக்களை விட நீங்கள் பெஸ்டானவர்கள்.
ஏன் தெரியுமா? பிதாக்களுக்காக ரத்தம் சிந்தப்படவில்லை, எங்களுக்காக, நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய தலைமுறைக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற ரத்தம், நம்மை வாழ வைக்கிற ரத்தம். இதை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், இதை புசிக்கிறவன் மறியாமல் இருப்பான். ஆமென். வசனம் சொல்லுது பாருங்க, சங்கீதம் 2வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரம். ஆண்டு சொல்லாரு, தேசங்களை தருவேன். இங்கிலீஷ்ல போட்டுருக்கு பாருங்க, I will give you the nations. அப்போ என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏதோ கொஞ்சத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டு சொல்றாரு, நான் பெருசா வச்சிருக்கிறேன். ஆமே, மனசு கொஞ்சம் மாறட்டும், மனசு கொஞ்சம் மாறட்டும். ஆமே, சிந்தனைகள் கொஞ்சம் மாறட்டும், என் கேரக்டர் கொஞ்சம் மாறட்டும். ஆண்டு சொல்லார் பாருங்க, தேசங்களை கொடுப்பேன். என்ன கேளு, என்ன கேளு. நீ ஏதோ 5க்கும் 10க்கும் யோசிச்சுட்டு இருக்கிற, ஏதோ இப்படி இதுல அற்புதம் நடக்காதா, இதுல அற்புதம் நடக்காதா. ஆண்டு சொல்லாரு, பெருசா திங்க் பண்ணுங்க. ஆமே, பெருசா திங்க் பண்ணுங்க. இவங்களால நம்ப முடியல, 30 லட்சம் டு 40 லட்சம் ஜனங்களுக்கு எப்படி இறைச்சி கிடைக்கும்? அவருடைய கரம் குறுகி போனது இல்ல, அவருடைய கரம் குறுகினது இல்ல. இன்னைக்கு நான் சொல்றேன் சிஸ்டர், பிரதர், உங்க வாழ்க்கையில அவருடைய கரம் குறுகி போகவில்லை. என்னை கேள், தேசத்தை, I will give you the nation. தேசத்தை தருவாங்க பாருங்க. ஒரு நாள் ராஜாவோடு பேசின எஸ்தர், 127 நாட்டுல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்றால், ஒரு நாள் ராஜாட்ட பேசுறார். ஒரு நாள் ராஜா கேட்கிறாரு, தேசத்துல பாதி வேணாலும் தர, என்ன வேணும் பாதி வேணாலும் தர. ஒரு நாள் ராஜாட்ட பேசின எஸ்தர் 127 நாடு, ஒரு நாடு இல்ல சிஸ்டர் பிரதர், ஒரு நாடு இல்ல, 127 நாட்டுல மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்றால், நான் சொல்றேன், தினமும் ராஜாதி ராஜாவாகிய இயேசுவோடு பேசுகிற பிள்ளைகள் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் மாற்றம் உண்டு, உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் விடுதலை உண்டு, நிச்சயமாய் முடிவு உண்டு, நிச்சயமாய் முடிவு உண்டு. தினமும் ராஜாதி ராஜாவோடு, தினமும் தேவனோடு பேசுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்க வாழ்க்கை மாறப்போகிறது, உங்க சூழ்நிலைகள் மாறப்போகிறது. எஸ்தரால் 127 நாட்டுல மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்றால், அகில உலகத்தை படைத்த தேவனோடு தினமும் நான் பேசுகிற வேளையில என் வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த உலகத்துல ஒரு ராஜாவால செய்ய முடியும்னா, அகில உலகத்தை படைத்த தேவனால் எல்லாம் என்ன செய்ய முடியாது? நிச்சயமா செய்ய முடியும். உங்க வாழ்க்கையில நிச்சயமா செய்ய முடியும். எஸ்தர் 5:3 சொல்லி இருக்கு பாருங்க, ராஜா அவளை நோக்கி, யார்? ஒரு உலகத்தார், ஒரு ராஜா, புறஜாதி, ரட்சிக்கப்பட்டவர் கிடையாது. அவர் கேட்கிறார், ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மண்டாட்டி என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டால. நான் சொல்றேன் சிஸ்டர் பிரதர், உங்க மேல தேவ தயவு இருக்குது. எஸ்தர் மேல ஒரு தேவ தயவு இருந்ததுனால தான் ராஜாவின் இருதயம் மாறினது. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க மேல ஒரு தேவ தயவு, ஃபேவர், கர்த்தர் எஸ்தர் மேல ஒரு தயவு வைத்தார். எஸ், யாரெல்லாம் எஸ்தரை பார்க்கறாங்களோ எல்லாருக்கும் முன்பாக எஸ்தருக்கு தயவு கிடைத்தது. அதனால தான் 127 நாட்டுல மாற்றத்தை கொண்டு வர முடிந்தது என்றால், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் தயவு, என் ஃபேவர் உங்க மேல இருக்கு. எஸ்தர் மேல இருந்த அதே ஃபேவர் என் பிள்ளைகள் மேல இருக்கிறது. தினமும் தேவனோடு பேசுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் மாற்றம் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு நாள் பேசுறா ஒரு ராஜா, தேவனை அறியாதவர். எஸ்தர், உனக்கு என்ன வேணும்? தேசத்துல பாதி வேணுமா கேளு, நான் தாரேன். காரணம் என்ன? தயவு இருக்குது. நான் சொல்றேன் சிஸ்டர் பிரதர், உங்க மேல ஒரு தயவு இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பிள்ளை மேல ஒரு தயவு இருக்குது. பிசாசு தொட முடியாது, பிசாசு என் பிள்ளைகளை தொட முடியாது, பிசாசு என் எல்கையில வர முடியாது. எஸ்தர் மேல இருந்த தயவு, எஸ்தர் மேல இருந்த தயவு ஏன் மேல வருதுன்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷையை பேசி, எஸ், தயவு. ஆமான் நினைச்சான், எஸ்தர் முடிச்சிடலாம், யூதர்களை அழிச்சிடலாம். யூதர்கள் ஒருத்தர் இல்லாத மாதிரி 127 நாட்டுல யூதர்களை அழித்து விடலாம் என்று நினைத்தான். நான் சொல்றேன்,
பிசாசு அநேக ஸ்கெட்சுகளை போட்டிருக்கலாம் உங்க லைஃப்ல. உங்க பிள்ளைகளை வியாதியில உங்க பிள்ளைகளை அழிச்சிடலாம், பலவீனத்துல உங்க பிள்ளைகளை அழிச்சிடலாம், உங்க குடும்பத்தை அழிச்சிடலான்னு தயவு என் மேல இருக்குது. எப்பெல்லாம் பிசாசு உங்க மேல திட்டம் போடுறானோ அப்போ ஆவியானவர் உங்க மேல வந்து வெள்ளம் போல சத்துரு வருகிற வேளையில ஆவியானவர் என் பிள்ளைய தொட்டு பாரு, என் பிள்ளைய தொட்டு பாரு, என் பிள்ளை கூட நான் இருக்கிறேன். எஸ்தர் மேல இருந்த தயவு என் மேல இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்றேன் சிஸ்டர் பிரதர், நீங்க நல்லா இருக்க போறீங்க. இது என்ன தயவு தெரியுமா? எஸ்தர் யார் தெரியுமா? பெற்றோர்கள் கிடையாது, சித்தப்பா மூலம் வளர்றா. ஒரு தேசத்துல அடிமையா உட்கார்ந்து இருக்கிறா, தேசத்துல அடிமையா உட்கார்ந்து இருக்கிறா. அப்ப மேல ஒரு தயவு இருக்குது. தினம்தோறும் தேவனோடு பேசுகிறவள் அவள் எஸ்தர். தயவு வந்ததினால் ராஜாவா ராணியா மாறுறா, ராஜாவுக்கு மனைவி ஆக்கப்பட்ட. அது மட்டும் இல்ல, திரும்பி ஒரு பிரச்சனை வருது. ஒரு நாள் ராஜாவோடு பேசினா, எஸ்தருக்கு மட்டும் இல்ல மொத்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தேவன் கொண்டார். அது மட்டும் இல்ல, யூதர்களுக்கு விரோதமா இருந்த சகல சத்துருக்களும், ஒரு சத்துரு கிடையாது. அந்த 127 நாட்டுல எங்கெல்லாம் சத்துரு இருந்தானோ அந்த சத்துருக்களை தேடி தேடி அழித்தார்கள். நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில செயல்படுகிற சத்துருக்கள் தேடி தேடி அழிக்கப்படுகிறார்கள். அது வியாதி என்கிற சத்துருவா அழியட்டும். உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு முடக்கத்தை கொண்டு வருகிற சத்துரு இயேசு நாமத்துல அந்த சத்துருவின் கோட்டை இடிகிறது. என் கணவனுக்கு விரோதமா, என் மனைவிக்கு விரோதமா, என் பிள்ளைகளுக்கு விரோதமா வருகிற சத்துருவின் கோட்டைகளை இடிக்கக்கூடிய ஆவியானோட வல்லமை இந்த ப்ரொஃபெட்டிக்கல் சர்வீஸ்ல இயேசு நாமத்தில் I release fire in the name of Jesus. Yes. முதல்ல சொன்னேன், கர்த்தருடைய கரம் டன் கணக்கில் இறைச்சி கொடுக்கிறது குறுகல. கர்த்தருடைய கரம் எஸ்தர் யூதர்களை மொத்த அந்த யூதர்களை 127 நாட்டுல காப்பாத்தி அவர்களை வாழ வைத்தது, உயர்த்தினது. அடுத்து பாருங்க, யோசுவா சொல்றான், யுத்தம் நடந்துட்டு இருக்கு, யுத்தத்துல ஜெயிச்சுட்டே இருக்கிறாங்க. சூரியன் என்ன ஆகுதுன்னா மறையுது, சூரியன் அஸ்தமனமாகுது, சூரியன் மறையுது. யோசுவா சொல்றாரு, ஆண்டவரே சூரியன் மறையக்கூடாது, சூரியன் நிக்கட்டும். பாருங்க எப்படி டிசைன் பண்ணிருக்குன்னா, சூரியனை சுத்தி எல்லா கோள்களும் சுத்தி வர்ற மாதிரி தான் ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்குது. ஆண்டவர் போட்ட ஒரு டிசைன். சூரியனை சுத்தி எல்லா கோள்களும் சுத்தி வர்ற மாதிரி ஒரு டிசைன். ஆனா யோசுவா சொல்றாரு, ஆண்டவரே சூரியன் கிபியோன் மேலும் ஆயுளோன் மேலும் நிக்கட்டும். பாருங்க, யோசுவா சொன்ன உடனே மொத்த உலகத்துல இருந்து டிசைனை ஆண்டவர் மாத்திட்டாரு. கர்த்தருடைய கரம் சூரியனை நிக்க வச்சிச்சது. படைக்கப்பட்ட இந்த சூரியன் எவ்வளவு ஒரு விலையேற பெற்றது. அந்த சூரியனை நிக்க வைத்த கர்த்தருடைய கரம் இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க மேல ஆசீர்வாதத்தை நிக்க வைக்குது, உங்க மேல ஆரோக்கியத்தை நிக்க வைக்குது, உங்க மேல சகல மகத்துவங்களையும் நிக்க வைக்கிறது. யோசுவா சொன்ன பொழுது சூரியன் கிபியோன் மேலும் சூரியன் ஆயுளோன் மேல நின்றது போல. இன்னைக்கு நான் சொல்றேன், இருட்டு இல்ல. சூரியன் என் வாழ்க்கையில இனி சூரியன் அஸ்தமனம் ஆகாது. வெளிச்சம் இருட்டு மறைகிறது. என்ன தேவன் பாருங்க, ஒருத்தனுக்காக யோசுவா சொன்ன ஒரு வார்த்தைக்காக சூரியனை நிக்க வச்சாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இருட்டு மாதிரி வருது பாருங்க, சூரியன் நிக்க வைக்க போறாரு. எத்தனை பேர் இந்த வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தையை எடுத்துக்கிறீங்க? பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை, யோசுவாக்கு ஒரு பிரச்சனை, யுத்தம் நடந்துட்டு இருக்குது. சூரியன் இருட்டாயிருச்சுன்னா யுத்தத்துல அவனுக்கு ஜெயிச்சிருவான், சத்துருவை ஜெயிச்சிருவான். ஆண்டவர் பார்த்தாரு, யோசுவாவும் கேக்குற, ஆண்டவர் நிக்கட்டும், ஆண்டவரே அது நிக்கட்டும். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இருட்டு மாறி சூரியனை தேவன் நிறுத்துகிறார். இங்க ஒரு நாள் நிறுத்தினார். எனக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், லைஃப் லாங் உங்க வாழ்க்கையில சூரியன் நிக்கிறது. உதிக்கிற ஒளி நிறுத்துக்க ராஜாக்கள் கடந்து வருவார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இருட்டு மாறி சூரியன். யோசுவாவுக்காக நான் சூரியனை நிறுத்தினேன், என் பிள்ளைகளுக்காக நான் சூரியனை நிறுத்துகிறேன். சூரியன் நிக்கட்டும். ஒன்னு சொல்லவா,
உங்க பிள்ளைகள் வியாதியில கஷ்டப்பட்டு இருக்காங்களா? இன்னைக்கு ஆரோக்கியத்தின் சூரியன் உங்க பிள்ளைங்க மேல உதிக்குது, நிக்குது. உதிக்குது இல்ல, நிக்குது. நான் சொல்றேன், மறையாத சூரியன் இது. சூரியன் காலையில உதிச்சு மாலையில மறைஞ்சிரும். ஆனா இங்க யோசுவாவுக்காக சூரியன் நின்னது உண்மை என்றால், எனக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் என் ஊழியத்திற்காகவும் சூரியன் நிற்கிறது. இது பணத்தை கொண்டு வரும் சூரியன், இது மகிழ்ச்சியை கொண்டு வரும் சூரியன், இது ஆரோக்கியத்தை கொண்டு வரும் சூரியன். ஆண்டவரே, இன்றைக்கு விசுவாசிக்கிற பிள்ளைகள் மேல இந்த சூரியன் நிற்பதாக இயேசுவின் நாமத்தில். ராட்டாலா ஷகரபலா. எஸ். யோசுவா 10வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது பாருங்க. தங்கள் சத்துருக்களின் நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. சொல்லுங்க, நிக்க போது, நிக்க போது. விழுந்து கடந்த எல்லாம் எழுப்பி நிக்க போது. இதுவரைக்கும் சூரியன் விழுந்து போச்சு. இன்னைக்கு என் மேல ஒரு அபிஷேகம் இறங்குது. இன்னைக்கு என் மேல ஒரு வல்லமை இறங்குது. எஸ். இன்னைக்கு எதெல்லாம் நீங்க பாதிப்பா பார்த்துட்டு இருக்கீங்களோ, இன்னைக்கு எதெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்களோ, ஐயோ சூரியன் மறைஞ்சே கிடக்குது, ஆண்டவர் சொல்றாரு, இனி உதிக்காது மகளே, உன் வாழ்க்கையில அது நிக்குது, நிக்குது, நிக்குது. ராட்சாபாலாபார் நிக்குது. எஸ். நம்முடைய தகுதியின்படி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க கூடாது, அவருடைய தகுதியின்படி கேட்கணும். யோசுவா கொண்டு தெரிஞ்சிச்சு, ஆண்டவரே ஏன் தகுதிபதி கேட்டா நாளைக்கு காலையில தான் யுத்தம் முடியும், நாளைக்கு காலையில தான் யுத்தம் நடக்கும். திரும்ப நான் உங்க தகுதிப்படி கேட்கிறேன். சூரியனை படைத்தவர் நீர், என் வீட்டுல நிக்கட்டும், என் தேசத்துல நிக்கட்டும், என் எல்கையில நிக்கட்டும். அது மட்டும் இல்ல, என் எல்கையில செயல்படுகிற எல்லா பொல்லாத ஆவிகளை அழிக்கக்கூடிய அந்த சூரியனின் நெருப்பு இந்த ஞாயிறு ஆராதனையில உங்க குடும்பத்துல இயேசுவின் நாமத்துல I release in the name of Jesus. ராட்டாபாலா ஷகா. அவருடைய தகுதியின்படி கேட்கணும். யார் தகுதிப்படி? பாருங்க, போட்ல மீன் இல்ல, வலையை அலசிட்டு இருக்கிறாங்க, எம்டியா இருக்குது. வலையை அலசுறதுன்னு என்ன அர்த்தம்? இனி எனக்கு வாய்ப்பே இல்லை, இனி என்ன இல்ல, இனி நடக்கவே நடக்காது அப்படின்னு இருக்கிற இடத்துல எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இப்போ இனி என் வாழ்க்கையில இது என்ன செய்யாது, நடக்காது. நடக்காதுன்னு சொல்ற இடத்துல வலையை அலசுறதுன்னு என்ன அர்த்தம்? இனி நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு இனி ஆப்ஷன் இல்ல அப்படிங்கிற இடத்துல இயேசு வரார். நான் சொல்றேன், அப்படிங்கிற இடத்துல இயேசு வரார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இனி இதுல இருந்து விடுதலை, இதுல இருந்து ஒரு ரெஸ்டோரேஷன், இதுல இருந்து ஒரு மாற்றம், இதுல இருந்து ஒரு ரீபில்ட் நடக்குமா அப்படின்னு யோசிக்கிற வேளையில ஆண்டவர் சொல்றாரு, வலைய வலது பக்கமா போடு. வலது பக்கமா போட்ட வேளையில என்னாச்சு? மிகுதியான மீன்கள். இன்னைக்கு அதை நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க இனி முடிஞ்சு போச்சு நினைக்கலாம், ஆண்டவர் முடிந்து போன இடத்துல அந்த ஃபுல் ஸ்டாப்ல கமா போட்டு கண்டினியூ பண்ண வைக்கிறார். உங்க வாழ்க்கையில எழும்புவாய், உயருவாய், வாழுவாய், மகிழ்வாய், செழிப்பாய். ஒரு விசுவாசிக்கிறீங்க? ஒரு போட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு போட் நிக்குது, போட்டை சுத்தி மீன் இருந்தா எப்படி இருக்கும்? கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. ஆனே நான் சொல்றேன், கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. சூரியனை தரித்து நிற்க வைப்பதற்காக கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. 30 லட்சம் ஜனங்களுக்கு காடையை கொடுப்பதற்கும் 30 லட்சம் ஜனங்களுக்கு மன்னாவை பொழிய பண்ணுவதற்கும் கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. ஏன்னா அவருடைய கரத்துக்கு ஒண்ணே தெரியும், என் கரம் ஆசீர்வதிக்கும், என் கரம் வாழ வைக்கும். அவருடைய தகுதியின்படி கேட்கணும், உங்க தகுதியின்படி கேட்காதீங்க. அதான் வசனம் சொல்லுது பாருங்க, பிலிப்பியர் 4:19 சொல்லுது பாருங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி. யாருடைய ஐஸ்வர்யம்? யாருடைய ஐஸ்வர்யம்? அவருடைய ஐஸ்வரியத்தின்படி. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில். அப்ப என்ன அர்த்தம்? மகிமையில வாழ வாழ ஜெபிக்க மகிமை அடையும். இயேசு அன்னைக்கு மறுரூப மலையில ஜெபிக்கிற வேளையில என்ன மறுரூபம் அடைந்தான். சொல்றேன், மகிமை. அப்போ தேவனோட உறவில் இருக்க அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க என்ன நடக்கும்னா, அவருடைய ஐஸ்வரியத்தின்படி, தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி. நான் சொல்றேன், அதான் உங்க திட்டத்தை என்ன செய்யாதீங்க, அவர்கிட்ட போடாதீங்க. ஆண்டவர், உங்க திட்டம் என்ன? என் திட்டம் இல்ல, என்னுடைய சுயம் இல்ல, உங்க திட்டம் என்ன? அவருடைய திட்டம் என்ன தெரியுமா? காடைகளை கொண்டு விழ பண்ணுவது. அவருடைய திட்டம் என்ன தெரியுமா? போட்டு மட்டும் இல்ல,
சுத்தி 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 நிரம்பி இருக்கிற மாதிரி அவருடைய திட்டம் என்ன? 127 நாட்டிலும் அற்புதத்தை செய்வதுதான் தேவனுடைய திட்டம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நாள் போதும், இந்த ஒரு ஞாயிறு ஆராதனை போதும். விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையை நிச்சயமாய் மாற்றுகிற அந்த தேவ வல்லமை இன்றைக்கு அளவில்லாமல் பொழிகிறது இயேசுவின் நாமத்தில். ஆமென். பாருங்க, அற்புதம் நடந்தா பாவம் செய்ய என்ன செய்யாதான் தோணாது. ஏன் பாருங்க, இங்க பாருங்க வசனம் சொல்லுது பாருங்க. இப்ப அற்புதம் நடந்துருச்சு. போட்டு நிறைய என்னது? போட்டு நிறைய மீனை வித்தா காசு. அற்புதத்தை எப்படி வேணாலும் செய்வார். ஒருவேளை அவிசுவாசம் வலைய அலசுற மாதிரி இருக்கலாம், எப்படினாலும் செய்வார். பாருங்க, இப்போ ஆசீர்வாதம் வந்ததும் இப்ப இவன் மனசு திறந்துருச்சு. நான் சொல்றேன், நிறைய பேரோட மனசு இறுகி போறது காரணம் என்ன தெரியுமா? டிப்ரெஷன்ல வாழ்றது, கவலையில வாழ்றது, பதட்டத்துல வாழ்றது, கலக்கத்துல வாழ்றது. இப்போ இயேசு சொன்ன வார்த்தையின்படி கேட்ட உடனே இவர் மனசு திறந்து சொல்றாரு பாருங்க. சீமோன் பேதுரு 8வது வசனம் லூக்கா 5:8 சொல்றாரு பாருங்க. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன். இப்போ மனம் திரும்புதல் வந்துருச்சு. நல்லா சொல்றேன் சிஸ்டர், பிரதர், மனம் திரும்புதல் எங்க தெரியுமா வருது? ஆசீர்வாதத்தின் மழை உங்க வீட்டுல பொழிஞ்சிச்சுன்னா மனம் திரும்புதல் வருது. நான் சொல்றேன், இந்த ஞாயிறு ஆராதனை, இந்த ப்ரொபெட்டிக்கல் சர்வீஸ் ஆசீர்வாதத்தை பொழிய பண்ணுகிறது. என் வாழ்க்கையில மனம் திரும்புதல், என் பிள்ளைங்க வாழ்க்கையில மனம் திரும்புதல். எஸ், நீ பாவத்தின் எண்ணம் எங்க லைஃப்ல இல்ல, இனி சாபத்தின் எண்ணம் எங்க லைஃப்ல இல்ல. ஏன் இல்ல? ஏன் இல்ல? ஆசீர்வாதம் பொழிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, மனம் திரும்புதல் வந்துடும். எப்படி? உங்க வீடு மொட்டை மாடி ஃபுல்லா குப்பையா இருக்குது, குப்பையா இருக்குது, மழை பெய்யுது. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து மொட்டை மாடியை பார்த்தா மொட்டை மாடி எப்படி இருக்குது? சுத்தமா இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நான் பொழிய பண்ணி அவர்களை நான் சுத்தம் பண்ணுகிறேன். சுத்தம், வியாதிகளை கிளீன் பண்றான். கிளீனிங் ப்ராசஸ் நடக்குது. கிளீனிங் ப்ராசஸ். பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை. என்னது? காற்று வீச வேண்டும், ஆசீர்வாதத்தின் மழை பொழிய வேண்டும். ஆமென். வசனம் இருக்குதா? இருக்குது. 2 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது பாருங்க. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. உலகத்துல இருக்கிற கேடு என்ன கேடு? பாவம் என்கிற கேடு, சாபம் என்கிற கேடு, கடன், வியாதி, வருத்தங்கள், இது எல்லாத்துக்கும் தப்பணும்னா என்ன தெரியுமா செய்யணுமா? வாக்கு தத்தத்தை பேசணுமா? அதான் வசனம் சொல்லுது 2 பேதுரு 1:4. தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆக பொருட்டு. திவ்ய சுபாவம் யாரோட சுபாவம்? இயேசுவோட சுபாவம். இயேசுவோட சுபாவம். இப்ப திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள். வாக்கு தத்தத்தை எதுக்கு கொடுத்திருக்கிறார் தெரியுமா? நம்முடைய சுபாவத்தை மாற்றுவதற்காக வாக்கு தத்தத்தை எதுக்கு கொடுத்திருக்கிறார்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அந்தகார வல்லமையிலிருந்தும் நம்மளை நாம் காப்பாற்றுவதற்காக தான் வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், வாக்கு தத்தத்தை வாயை திறந்து பேச பேச உங்க வாழ்க்கையில மழை பொழியும், மழை பொழியும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல. என்ன போட்டிருக்கு இந்த வசனம்? என்ன போட்டிருக்கு? நல்லா பாருங்க, என்ன போட்டிருக்கு? இச்சைக்கு, உலகத்துல வர்ற கேட்டுக்கு, எல்லாத்துக்கும் தப்பி நம்ம சுபாவம் இயேசுவை போல மாறணும்னா வாக்கு தத்தத்தை என்ன செய்யணுமா? வாக்கு தத்தம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சிஸ்டர், பிரதர்? ஜெபம், வேத வாசிப்பு, இதெல்லாம் இருக்குது. ஆனா வாக்கு தத்தம் ஒண்ணு இருக்கு பாருங்க. எதுக்கு? நல்ல குனிங்க. தூக்கம் வருதா அனிஷா? புரியுதா? வாக்குத்தத்தம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? எதுக்கு நிறைய பாஸ்டர் 500 தடவை எழுத சொன்னாரு? எல்லாத்துல இருந்து தப்புறது. எதுக்கு நிறைய பேசணும்? எல்லாத்துல இருந்து தப்பணும்னா வாக்குத்தத்தத்தை எடுத்து பேசணும். டெய்லி காலையில எதிர்த்து ஒரு வாக்குத்தத்த வசனத்தை எடுக்கணும். இப்பொழுது இருக்கிறதை விட 1000 மடங்கு பெருகுவீர்கள் அப்படிங்கிற வாக்குத்தத்த வசனத்தை எடுக்கணும். நானே உன் பரிகாரிங்கிற வசனத்தை எடுக்கணும். இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரிக்கிறதுங்கிற எடுக்கணும். ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தருவாருங்கிற வசனத்தை எடுக்கணும். பாருங்க, ஏன்னா வசனம் சொல்லுது, வாக்கு தத்தத்தை தந்து உன்னை பேச வைக்கிறேன். இப்ப பேச வச்ச உடனே என் கரம் குறுகி போகாது. வாக்கு தத்தத்தை பேச பேச என் கரத்தின் வல்லமை உங்க குடும்பத்துல செயல்பட்டு கொண்டே இருக்கும். வாக்கு தத்தம் மகா மேன்மையான வாக்கு தத்தம்.
எப்படி போட்டிருக்கு பாருங்க, மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தம். நிறைய பேர் வாக்குத்தத்தை விரோதமா பேசுவாங்க, அவங்க சுதந்திரிக்கவே மாட்டாங்க. நான் சொல்றேன், நீங்க வாக்குத்தத்தத்தை பேசணும் டெய்லி. ஆமென். டெய்லி பேசணும். பேச பேச உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். பாருங்க, இதுல சொல்லி இருக்கு பாருங்க, இச்சையை மாத்துது, அடிமைத்தனத்தை மாத்துது. ஒருத்தன் குடி அடிமைத்தனத்துல இருக்கானா, ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி பேச சொல்லுங்க, குடி அடிமைத்தனம் மாறும். பிள்ளைகள் வியாதியில இருக்கிறாங்களா, ஒரு வாக்குத்தத்த வசனம் போதும் உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு. ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை. நூற்றுக்கு அதிபதி சொல்றாரு, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். சொல்றேன், வாக்கு தத்தத்தை பொக்கிஷமா பிடிச்சுக்கோங்க. அதை ஒரு குழந்தை மாதிரி ஏற்றுக்கொள்ளணும். நிறைய பேர் என்ன, நமக்கு தான் வசனம் தெரியுமே. இந்த கன்னியாகுமரி காரங்களோட ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா, வசனம் எல்லாம் தெரியும், ஆனா அதை வாயிலே வச்சுக்கிறது, உள்ள கொண்டு வர்றது இல்ல. சாப்பாடை வாயிலே வச்சிருந்தா போதுமா, உள்ள போகணுமா? சாப்பாடு உள்ள போகணும். உள்ள போனாதான் என்ன நடக்கும் சரீரத்துல? நான் சொல்றேன், வாக்கு தத்தம் உள்ள போகணும். உள்ள போனா அது குழந்தையை பெற்றெடுக்கும், அது மகிழ்ச்சியை பெற்றெடுக்கும். கவலைப்படாதீங்க. சரீர பலவீனம், சரீரத்துல பிரச்சனை, எப்படி என் சரீரம் மாறும்? கவலைப்படாதீங்க. சரீரமும் மாறும், குடும்பமும் மாறும். ஆமென். முதல்ல எங்க பிரச்சனை தெரியுமா? பொருளாதாரத்துல பிரச்சனை வருது, கடன் பிரச்சனை. அதுக்கப்புறம் எங்க வருது? சரீரத்துல வருது. சிலருக்கு முதல்ல சரீரம், அடுத்து பொருளாதாரம். எங்கனாலும் ஒரு இடத்துல என்ன செஞ்சிருவோம், அடுத்து ஜெபிக்க முடியாது. காரணம் என்ன? சரீரம் அப்படி ஆயிடுச்சு. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நான் திரும்ப திரும்ப கட்டுறேன். விழுந்து போயிருக்கேன் பாத்தீங்களா, விழுந்து போனவன நான் திரும்ப என்ன செய்றேன். அது எப்படி கட்டுறாருன்னா, இது பயங்கரமான அவசரம். இது டாக்டர்களால நம்ப முடியாது, இது சயின்டிஸ்டுகளால நம்ப முடியாது. அது எப்படி தெரியுமா? அப்பொழுது அவன் மாம்சம், எப்பொழுது 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 அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சி சுதந்திரிக்கிற வேளையில, அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும், வசனம் சொல்லுது பாருங்க, யோபு 33:25 சொல்லுது பாருங்க, வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும். சிஸ்டர், 100-90 வயசு ஆயிருச்சு, 100 வயசு ஆயிருச்சு. இந்த வசனம் சொல்லுது பாருங்க, வாலிபத்தில் இருந்ததை பார்க்க. அது எப்படி நடக்கும்? கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. அதான் சொல்றேன், கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. நான் சொல்றேன், பிரதர் சிஸ்டர், ஐயோ நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன், 30 வருஷத்துக்கு இப்படி இருந்தேன், ஆனா இன்னைக்கு என் சரீரம் சீரழிஞ்சு போயிருச்சு, என் சரீரம் ஒரு மாதிரி போயிருச்சு. ஆனா வசனம் சொல்லுது பாருங்க, யோபு 33:25 சொல்லுது, அவன் சரீரம், அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிறோம். இது என்ன வசனம் பாருங்க, என்ன வசனம் பாருங்க, எப்படிப்பட்ட வசனம் பாருங்க. இது பயங்கரமான ஒரு வாக்குத்தத்த வசனம். நான் சொல்றேன், டெய்லி இந்த வசனத்தை நீங்க 100 முறை சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில வியாதிக்கு அடையாளமே இருக்காது. எப்பேற்பட்ட வியாதியும் வீட்டுல இந்த வசனத்தை எழுதி வைங்க. இன்னைக்கு இதுதான் உங்க மந்திர வாக்கு, இன்னைக்கு இதுதான் உங்களுக்கான வார்த்தை. இந்த ஒரு வார்த்தை போதுங்க, எப்பேற்பட்ட கேன்சர் மாறும். எப்படிப்பட்ட வசனம் பாருங்க, அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும். வாலிபத்துல எப்படி இருந்திருப்பீங்க சிஸ்டர்? நீங்க 20 வயசுல எப்படி இருந்திருப்பீங்க? ஆண்டு சொல்ல 20 வயசுல இருந்ததை விட 80 வயசுல, 20 வயசுல இருந்ததை விட 80 வயசுல. நம்புறீங்களா? வெள்ள முடி, ஆன முடி எல்லாம் கருப்பாகும். ஏன்னா வசனம் அதுதான் சொல்லுது. டை அடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடையும். இது உங்களுக்கும் எனக்கும் இந்த வார்த்தை, இந்த ஞாயிறு ஆராதனையில தீர்க்க தரிசன வார்த்தை உங்க வீட்டுல எல்லாருக்கும் சொல்றேன். இன்னைக்கு இந்த வார்த்தை உங்க மேல இறங்குது. இயேசுவின் நாமத்தில். ராட்சபா ஷகரபா லபராலா ஷெகரேபெலே ரீடாகாபாலா. காரணம் கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. எப்படி நடக்கும்? அவருடைய கரம் குறுகி போகவில்லை. எப்படி நடக்கும் தெரியாது, ஆனா வசனம் சொல்லுதுன்னா நடக்கும். ஐயெல்லாம் இருக்காரு, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாரு? சொல்றேன், சரீரம். இந்த வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை ஐயா. இந்த வசனம் உங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை. அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும்
ஆரோக்கியம் அடையும். அடுத்து அப்படியே அந்த வசனம் முடிஞ்சிருந்தா கூட நம்ம இந்த வசனத்தை விட்டுருக்கலாம். அடுத்து என்ன சொல்லி இருக்கு பாருங்க, தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்ப. ஆண்டவரே, ஒரு திருப்புதல் நடக்கிறது பிள்ளையோட வாழ்க்கையில, சகலவற்றிலும் திருப்புதல். திருப்புதல். வாழ வயது நாட்கள் அது பலத்தின் நாட்கள். வாழ வயது நாட்கள் அது ஒரு தைரியத்தின் நாட்கள். வாழ வயது நாட்கள் நான் எழும்பின நாட்கள். திரும்ப இயேசு நாமத்துல இன்னைக்கு உலகம் முழுவதும் என்னோட லைவ்ல இணைஞ்சிருக்கிற இந்த பிள்ளைகளை பார்த்து நான் தீர்க்க தரிசனமா பேசுகிறேன். திரும்பும், திரும்பும். எப்படி திரும்பும்? எப்படி திரும்பும்? அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும். தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்பும். எப்படி எப்படி எப்படி? கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமா பேசுறேன். அவருடைய கரம் குறுகி போகவில்லை. தேவ கரம், தேவ கரம், தேவ கரம் குறுகி போகவில்லை. ராதாலாபா சந்தராபாலாபா. பலவீனமா இருக்குது. வாழ வயது நாள் இல்ல, அதை விட சோர்வாவே இருக்குது. வாலிபத்தில் இருந்ததை பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் அப்படி ஒரு ஆரோக்கியத்தை, அப்படி ஒரு சுகத்தை நீங்கள் அனுபவிக்கவில்லை. இந்த சர்வீஸ்ல நான் உங்களை பார்த்து சொல்றேன், யோபு சொன்னது போல, யோபு சொன்னது போல ராதாலாபானா ஷகரபாலா பேசணும். டெய்லி காலையில் எழுப்பி இந்த வசனத்தை பேசணும். யோபு 33:25 சொல்லுங்க. யோபு 33:25 எப்படி நடக்கும்? அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அவருடைய கரத்துல நடக்கும். 30 லட்சம் ஜனங்களுக்கு டன் கணக்கில் இறைச்சி வேணும், காடையை கொண்டு போட்டார், குறுகி போகவில்லை. 30 லட்சம் ஜனங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா சாப்பிடு, நாளைக்கு சேர்த்து வைக்காத, நாளைக்கு மண்ணா உனக்கு நாளைக்கு வரும், இன்னைக்கு நீ ஃப்ரெஷ்ஷா சாப்பிடு, சேர்த்து வைக்காதன்றார் மோசே. எழுதுறாரு, சொல்லிட்டாரு, நாளைக்கான மண்ணா நீ சேர்த்து வைக்காத, ஃப்ரெஷ்ஷா நாளைக்கு தருவேன், சுட சுட தருவேன். சிலர் சேர்த்து வச்சாங்க, அது கெட்டு ஸ்மெல் வந்துருச்சு. காரணம் என்ன? நீ கெட்டதை சாப்பிடக்கூடாது, நீ ருசியா டேஸ்டா. சூரியனை நிக்க வச்சாரு, அவருடைய கரம் குறுகி போகவில்லை. போட்டை சுத்தி மீன்கள், போட்டுல போட்டை சுத்தி. காரணம் என்ன? அவருடைய கரம் குறுகி போகவில்லை. எஸ்தருடைய வாழ்க்கையில ராஜாட்ட பேசினா தயவு வந்துச்சு, 127 நாட்டுல மாற்றம். காரணம் என்ன? அவருடைய கரம் குறுகி போகவில்லை. காரியம் மாறுதலாய் முடிந்தது. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், தீர்க்க தரிசனம் இந்த ஞாயிறு ஆராதனை உங்களை பார்த்து சொல்றேன், காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. ஏனென்றால் கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. The Lord is my strength and my salvation. Salvation. ரட்சிப்புமானவர். அவர் வெளிச்சம். எப்படி வெளிச்சம்? சூரியனை கொண்டு நிக்க வச்சிருவாரு. எப்படி காப்பாத்துவாரு? 127 நாட்டுல மரண ஓலம் நடந்துட்டு இருக்கிற வேளையில தயவு வந்தது. ரட்சிப்புமானவர். சங்கீதம் 27:1 அப்படிதான் சொல்லுது பாருங்க. கர்த்தரின் வெளிச்சம் என் ரட்சிப்பு மாணவர். யாருக்கு பயப்பட? அவர் ஏன் கூட இருக்கிறார், யாருக்கு பயப்படுவேன்? If the son makes you free, குமாரன் விடுதலையாக்கினால். டாக்டர் அல்ல. சில மனுஷனை நம்பிட்டு இருக்கோம், கொஞ்சம் காசு தர மாட்டாங்களா, அவங்க அல்ல. குமாரன், குமாரன், குமாரன். உங்க பண தேவை, விடுதலை, இந்த கடன்ல இருந்து விடுதலை. யாரு யாரு யாரு? குமாரன் விடுதலை ஆக்கினார். அது என்ன விடுதலை? மெய்யான. அப்படின்னு என்ன அர்த்தம்? திரும்ப என் லைஃப்ல அந்த பிரச்சனைய நான் தேடி பார்த்தா கூட காணாத மாதிரி தேவன் அற்புதத்தை செய்வார். தேவன் அற்புதத்தை செய்வார். பாருங்க, ஆபரேஷன் பண்ண தழும்பு கூட மறைஞ்சிரும். எப்படி? குமாரன் விடுதலை ஆக்கினார். டாக்டர் சில நேரம் விடுதலை ஆகி சிலது விடுதலை ஆயிரும், சிலது ஆகாது, சிலது அதனாலே வலி வேதனை அனுபவிச்சுட்டே இருக்கும். இப்ப இந்த போன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை யாரையோ பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார். போன் போன் லைவ்ல இணைஞ்சிருக்கிற சிலரை பார்த்து ஆண்டவர் சொல்றார், போன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த நட்டு போடுறது, இந்த என்ன அப்புறம் பிளேட் வைக்கிறது. குமாரன் எப்படி திரும்ப விடுதலை ஆக்குவாரு? போன் உடைஞ்சு போச்சு, எலும்பு உடைஞ்சு போச்சு, எலும்பு உடைஞ்சு போச்சு. இப்ப நட்டு போல்ட் எல்லாம் போட்டு என்ன செஞ்சிருக்குது? பிளேட் எல்லாம் வச்சு என்ன செஞ்சிருக்கு? டாக்டர் சரி பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப குமாரன் விடுதலை ஆக்குற வேளையில
அந்த நட்டையும் காணாது, அந்த போல்ட்டையும் காணாது, அந்த அந்த எலும்புல இருந்த அந்த பிரேக் இருக்காது. அப்படிதான், அது அடையாளமே இல்லாத மாதிரி ஆண்டவர் அப்படி ஒரு விடுதலையா உங்க வாழ்க்கையில இயேசு நாமத்துல. ரோஸ்லின் சிஸ்டர், ஆண்டவர் உங்களை பார்த்து லைவ்ல அனுப்பிங்க. ரோஸ்லின் சிஸ்டர், ஆண்டவர் உங்க குடும்பத்துல இந்த அற்புதத்தை செய்கிறார். ராட்டா காலாபா ரபாலா ஜீசஸ் அப்படிதான் விடுதலை ஆக்குவாரு. விசுவாசிக்கிறீங்களா? அடையாளமே இருக்காது, தெரியவே தெரியாது. இன்னைக்கு ஒருவேளை நம்ம குடும்பத்தை சிலர் ஒரு மாதிரி ஏளனமா பேசும். மருமகளினால் வந்த கெட்ட பேர், பிள்ளைகளினால் வந்த கெட்ட பேர், இல்ல நம்மளால வந்த கெட்ட பேர். குமாரன் விடுதலையாக்கினால் எந்த வாயெல்லாம் எதிர்மறையா பேசிச்சுதோ, இந்த குடும்பம் சின்ன பின்னம் ஆயிருச்சு, இந்த குடும்பம் நாசமாயிருச்சு, இந்த குடும்பம் ஒரு மாதிரி போயிருச்சுன்னு யார் யாரெல்லாம் பேசினாங்களோ, குமாரன் விடுதலையாக்கினால் அந்த வாயிலிருந்து வார்த்தைகள் வேற மாதிரி வரும். கர்த்தர் இந்த பிள்ளைகளோடு இருந்தார், கர்த்தர் இவர்களை வாழ வைத்தார், கர்த்தர் இவர்களை நடத்தினார், இவர்கள் வாழ்க்கையில அற்புதம் உண்டானது, இவர்கள் லைஃப்ல அற்புதம் உண்டானதுன்னு சொல்லி நிபச்சொல், விரல் நீட்டுதல் எல்லாத்தையும் எடுத்து போடுவார். அதுதான் குமாரன் விடுதலையாக்க. If the son makes you free, son free பண்ணிடுவாங்க. free ஃப்ரீனா என்ன அர்த்தம்? விடுதலை, கட்டு. son makes you free, Jesus makes you free. ரட்டாபா. எத்தனை பேர் அந்த அந்த ஃப்ளோல இருக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த அந்நிய பாஷையை பேசிட்டே இருக்கீங்க? அப்படி ஆவியில அனலாவே இருக்கணும். வார்த்தை உங்களை நோக்கி தான் வந்துட்டு இருக்குது. தீர்க்க தரிசன வார்த்தை இழந்து போயிடாதீங்க, இழந்து போயிடக்கூடாது. இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இந்த ஞாயிறு ஆராதனை வச்சிருக்கிற, இது எனக்கான வார்த்தை. ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறாருன்னா ஒரு குழந்தை மாதிரி என்ன செஞ்சணும், அதை எடுத்துக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரீ. இந்த வார்த்தை நீங்க 1000 முறை இந்த வசனத்தை நீங்க கேட்டிருக்கலாம், ஆனா இன்னைக்கு உங்களுக்கு அபரிவிதமா செயல்பட்டு கொண்டிருக்கு உங்க மேல. குமாரன் விடுதலை ஆக்குகிறார், ஏன்னா அவருடைய கரம் குறுகி போகவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகையால் அவர் விடுதலை ஆக்கின மெய்யான விடுதலை. அவருடைய சால்வையில ஒரு வல்லமை, எலியாவின் சால்வையில ஒரு வல்லமை இருந்துச்சு, இயேசுவின் சால்வையில ஒரு வல்லமை இருந்துச்சு. நான் சொல்றேன், எலியாவின் மேல இருந்த சால்வை எலிசா கையில கிடைச்சப்போ வல்லமை கிடைச்சிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லாரு, குமாரன் என்கிற அந்த சால்வையை உங்க மேல நான் போட்டிருக்கேன். இது எப்படி விடுதலை? இது மெய்யான விடுதலை. மெய்யா மெய்யா மெய்யா. வந்ததுக்கு அடையாளமே இல்லை. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, வந்ததுக்கு அடையாளமே இல்லை. இன்னைக்கு நீங்க எதை நீங்க திங்க் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. வந்ததுக்கு அடையாளமே இல்லாத மாதிரி ஆண்டவர் மாத்த போறாரு. விசுவாசிக்கிறீங்களா? வந்ததுக்கு அடையாளம். குடும்பத்துல பிரச்சனை, கணவனுக்கு மனைவிக்கும் பிரச்சனை, வந்ததுக்கு அடையாளமே இல்லாத மாதிரி ஆண்டவர் மாத்த போறாரு. ரொம்ப நாள தலைவலி, ரொம்ப நாள ஒற்றை தலைவலி, மறந்துடுவீங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, நீ அதை தேடியும் காணாதிரு. அதை நான் தேடி கூட பார்த்தா கூட என் வாழ்க்கையில அது இருக்காது. Son makes you free. Jesus makes you free. Yes. இப்பொழுது நல்ல கையை தட்டி அந்நிய பாஷை பேச, நல்ல கையை தட்டி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை free makes you free. Jesus makes you free. இந்த வேளையில ராட்டா பாபா நல்ல எஸ் ஆவி ஆத்மா சரீரத்துல விடுதலை. இது சிலதெல்லாம் மாறணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க பாருங்க. சிலதெல்லாம் மாறாதா? என் கணவன் மாற மாட்டாரா? திரும்ப இல்ல, மாறிட்டாரு. என் பிள்ளைங்க வாழ்க்கை மாறாதா? மாறுது, திரும்ப இல்ல. ஏன்னா இப்ப சால்வை வந்து விழுந்திருக்குது. சால்வையின் வல்லமை. முதல்ல சொன்னேன், கர்த்தருடைய கரம் குறுகி போகல, அவருடைய கரம் குறுகி போகல. போட்டை சுத்தி நிரம்ப வச்சுது, போட்டு நிரம்பிச்சு. காடையை கொண்டு விழ வச்சுது. சொல்றேன், அவருடைய கரம் குறுகி போகவில்லை. பாருங்க, இப்போ நல்லா கொஞ்சம் என்ன பாருங்க பார்க்கலாம், கொஞ்சம் என்ன பாருங்க. இப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்பட போறார். எலியா என்ன செய்ய போறாரு? எடுத்துக்கொள்ளப்பட போறார். இப்போ எலியாவே சுத்தி வர. நான் சொல்றேன், சால்வை எல்லாருக்கும் இல்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க, சால்வை எல்லாருக்கும் இல்ல. எலிசாவை மாறிப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் தான். ஆமென். ஆமெனே வர மாட்டேங்குது. சால்வை எல்லாருக்கும் இல்ல.
தூங்குற எல்லாருக்கும் சால்வை இல்ல, முழிச்சு இருக்கிற எல்லாருக்கும் சால்வை. பாருங்க, இங்க வசனம் சொல்லுது. இப்போ இவரு எலியா கேக்குறாரு, நான் அங்க போன இங்க போனுங்கிற, விட மாட்டேன். காரணம் சால்வை வேணும். இன்னும் இந்த ஞாயிறு ஆராதனையில உங்களை பார்த்து சொல்றேன், சால்வையை நான் பெற்றுக்கொள்ளாம விட மாட்டேன். அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாம விட மாட்டேன். அதிசயத்தை பெற்றுக்கொள்ளாம விட மாட்டேன். இந்த மிராக்கிள் நடக்காம விட மாட்டேன். சால்வை எனக்கு வந்தே ஆக வேண்டும், எனக்கு கிடைத்தே ஆக வேண்டும். நிச்சயமாய் பாருங்க, இப்போ அக்கறைக்கு போயிட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க? அக்கறைக்கு போயிட்டாங்க. யாரு? எலியாவும் எலிசாவும் அக்கறைக்கு என்ன செஞ்சிட்டாங்க? யோர்தான் ரொம்ப பெருசு, இக்கரைக்கு வரணும். எப்படி? அங்க போயிட்டு இங்க எடுத்துட்டு வரணும். எதை? ஆரோக்கியத்தை, கடலை, ஆற்றை தாண்டி யோர்தானை தாண்டி போய் எடுத்துட்டு வரணும். அங்க போயிட்டு இப்ப என்ன அங்க கூட்டிட்டு போனவரு, ஏன்னா எனக்கு நீச்சலும் தெரியாது. இப்ப கிலோமீட்டர் கணக்கா இருக்கு யோர்தான் நதி. அங்க கூட்டிட்டு போயிட்டு அவரை எடுத்துட்டு போயிட்டாரு. அவரை இங்க வரணும். இப்ப நீச்சலும் தனித்து விடப்பட்ட நிலைமையில இருக்கிறார். யாரு? நான் சொல்றேன், எலிசா தனித்து விடப்பட்ட நிலைமை இல்ல, சால்வை கையில இருக்குது. நான் சொல்றேன் சிஸ்டர், பிரதர், நீங்க தனித்து விடப்பட்ட நிலைமை இல்ல, சால்வை கையில இருக்குது. அந்த யோர்தான் நதியில எலியாவின் தேவன் எங்கே? அடிச்ச விலையில வழி திறந்துருச்சு. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இந்த ஞாயிறு ஆராதனை வழி திறக்கிற ஆராதனை. எஸ், இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து நான் சொல்றேன், நான் அக்கறையில தனித்து விடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ தனித்து விடப்பட்ட நிலைமையில இல்ல, உனக்குள்ளேயே அபிஷேகத்தை வச்சிருக்கிறேன், உங்களுக்குள்ளேயே அபிஷேகத்தை வச்சிருக்கிறேன். பயன்படுத்து, எடுத்து பயன்படுத்து, எடுத்து பயன்படுத்து. ஒருவேளை அக்கறைக்கு போறதுக்கு மனிதர்கள் உதவி செய்திருக்கலாம், இல்ல அக்கறைக்கு நான் என்னுடைய சுயத்துல வந்திருக்கலாம். நீ திரும்ப வருவதற்கு உன் மேல என் அபிஷேகத்தை வச்சிருக்கிறேன். கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். கடந்து வருவாய், கடந்து செல்வாய். ராஜா வாலாபாரா. எஸ், வாழ்க்கையில கூட சில மரணங்கள்லாம் கடைசி வரைக்கும் லைஃப் லாங்ல இருந்தாங்க. ஒரு சிஸ்டர்லாம் சொல்றேன், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். கணவன் மரித்து விட்டான். அம்மா அப்பா இப்பவா நாளைக்கு இருக்குது. ஒரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளையும் தனித்து விடப்பட்ட நிலைமை. அக்கறை. நான் சொல்றேன் சிஸ்டர், பிரதர், அக்கறையில நீங்க தனித்து விடப்பட்ட நிலைமையில சும்மா இல்ல, உங்க மேல அபிஷேகம் இருக்குது. உங்க பெற்றோரை திரும்ப எழுப்ப முடியும், உங்க பிள்ளைகளை திரும்ப எழுப்ப முடியும். ஏன்னா அபிஷேகம் என்கிற சால்வை எலிசாவின் கையில் இருக்கிறது. நான் சொல்றேன் இந்த சால்வையின் வல்லமை என்ன செய்யும் தெரியுமா? எலியாவின் மேல இருந்த அதே அபிஷேகத்தை ரெட்டிப்பா என் மேல, என் பிள்ளைங்க மேல, என் குடும்பத்தின் மேல, என் ஊழியத்தின் மேல, உலகம் முழுவதும் என்னோடு இணைந்திருக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ரெட்டிப்பான வல்லமை. அக்கறைப்பட எலியா உதவினார், இக்கரை வர தேவன் உதவினார். நான் சொல்றேன், இன்னையிலிருந்து இக்கரை தேவன் உதவ போகிறார். ஏன்னா அபிஷேகத்தின் சால்வை என் மேல விழுந்திருக்குது. தேவன் சொல்லுங்க, தேவன் எனக்காக உதவுவார். எஸ். 14வது வசனம் பாருங்க, 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 14வது வசனம். சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடன் இருபக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். நான் சொல்றேன் சிஸ்டர், உங்க வியாதியை மாத்திர வல்லமை உங்க கையில தான் இருக்கு. உங்க குடும்பத்தை மாத்திர வல்லமை உங்க கையில தான் இருக்கு, உங்க வாயில தான் இருக்கு. இப்ப இவரு கையில சால்வை வச்சுட்டு எப்படி வரணும்னு தவிச்சு அங்கே நின்றுதாரா, செத்து போயிருப்பாரு. கையில இருந்த வல்லமை எடுத்து பயன்படுத்தினா. நான் சொல்றேன், உங்க கையில வல்லமை தந்திருக்கிற சிஸ்டர், பயன்படுத்துங்க. வாயை திறந்து பேசுங்க. டெய்லி தேவனோட உறவில் இருங்க, பேசுங்க. சொல்றேன், சால்வை கிடைச்சிருச்சு, பணம் கிடைச்சிருச்சு, சால்வை கிடைச்சிருச்சு, ஆரோக்கியம் கிடைச்சிருச்சு, சால்வை கிடைச்சிருச்சு, மகிழ்ச்சி கிடைச்சிருச்சு, சால்வை கிடைச்சிருச்சு. நான் சொல்றேன், ஆல்ரெடி உங்களுக்குள்ள சால்வை இருந்து கொண்டேதான் இருக்குது. இனி கவலைப்படாதீங்க, பெரிதாய் திட்டம் பண்ணுங்கள், எடுத்து பயன்படுத்துங்கள். உங்க வாழ்க்கையில் அற்புதம் நிச்சயமாய். பாருங்க, சால்வை கிடைச்சிருச்சு. இதுவரைக்கும் எலியா கூட தான் இருக்கிறார், துணையா இருந்தாரு. நான் சொல்றேன், சில துணைகள் நம்மளை விட்டு போறது நல்லது. இவர் அழுதாரு, ஐயோ, யாரு? எலிசா அழுறாரு. நான் சொல்றேன், எலிசாவே அந்த அழுகை நல்லது. எங்கள்ன்ற வசனத்தை பாருங்க, 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம்
12வது வசனம். அழுறாரு. எப்படி அழுறாரு பாருங்க. எலிசா கண்டு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரை என்று புலம்பினார். நான் சொல்றேன், புலம்பல், சில புலம்பல் நல்லது, அற்புதம் நடக்க போகுது. இங்க எலிசா புலம்புறாரு. இந்த புலம்பல் நல்லது. எலிசா, அற்புதம் நடக்க போகுது. நான் சொல்றேன், அற்புதம் நடக்க போகுது, அதிசயம் நடக்க போகுது. புலம்புறாரு. ஆனா ஒண்ணு, கையில அபிஷேகம் இருக்குது. புலம்புறாரு, சும்மா புலம்பல, அபிஷேகத்தோட புலம்பிட்டு இருக்கிறாரு. இப்ப பாருங்க, எலியா இருந்திருந்தாருன்னா எலிசாவால ரெட்டிப்பான நன்மை செய்ய முடியுமா? வல்லமை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போ சிலர் எலியாவ மாதிரி பிரகாசமா இருந்தாங்க. இப்ப இல்ல, நீ செய்யணும் சொல்றாரு, நீ செய்யணும் சொல்றாரு, நீங்க செய்யுங்கன்னு சொல்றாரு. ஐயோ, எனக்கு அன்னைக்கு செபிக்கிறதுக்கு அந்த ஊழியர் இருந்தாரு, இன்னைக்கு இல்ல, நீ செய். அன்னைக்கு எனக்கு துணை என் கணவன் இருந்தாரு, என் பெற்றோர் இருந்தாங்க, என் பிள்ளைங்க இருந்தாங்க, இன்னைக்கு நீ செய். இன்னைக்கு நீ தனித்து விடப்பட்ட எலிசா மாதிரி, தனித்து விடப்பட்ட மாதிரி இருக்கிறியா? நீ செய்ய போகிறாய். ஐயோ, என் பையன் ஜாப்ல பிரச்சனை, நீ செய்ய போகிறாய். உன் ஜெபம் செய்ய போகிறது. திரும்ப உங்க வாழ்க்கையை மீட் எடுக்க போகிறது. ஆமென். அழுறாரு, புலம்புறாரு, போட்டு பாருங்க, புலம்புறார். ஆனா புலம்புனாரு, சும்மா போகல, சால்வையோட போறாரு. 13வது சொல்லுது பாருங்க, எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தான் கரையில வந்து நிக்கிறாரு. எப்படி வரணும்னு தெரியாம தனித்து விடப்பட்ட நிலைமையில அபிஷேகத்தை வைத்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்க, சால்வை கிடைச்சிருச்சு. சால்வை கிடைக்கிறதுக்கு முன்னாடி எலிசா வேலைக்காரன். இப்ப சால்வை கிடைச்சதுக்கு அப்புறம் எலிசா ஒரு தீர்க்கதரிசி. அது மட்டும் இல்ல, எலியாவின் மேல இருந்த வல்லமை ரெட்டிப்பா இருக்குது. எலிசா மேல ரெட்டிப்பா இருக்குது. சால்வை கிடைச்சதுக்கு அப்புறம் எலிசாவோட நிலைமை என்ன? நிலைமை என்ன தெரியுமா? மகிழ்ச்சி முதல்ல வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. சால்வை வந்துருச்சுன்னா முதல்ல மகிழ்ச்சி வரும். இன்னைக்கு மகிழ்ச்சி எத்தனை பேருக்கு வருது? இந்த வார்த்தை கேட்கிற எத்தனை பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி வருது? முதல்ல மகிழ்ச்சி. வசனம் சொல்லுது பாருங்க, ஏசாயா 61வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். காரணம், அபிஷேகத்தின் சால்வை. என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. நான் சொல்றேன், பிசாசு எங்க முடக்குவான் தெரியுமா? மகிழ்ச்சியில முடக்கிடுவான், களி கூற விட மாட்டான். நீங்க வீட்டுல எல்லாம் பிள்ளைங்க எல்லாரும் உட்கார்ந்து, பெற்றோர் எல்லாம் உட்கார்ந்து சேர்ந்து சிரிச்சு மகிழ்ந்து வாழ்ந்து எவ்வளவு நாள் ஆச்சு. சில வீட்டுல எல்லாம் எனக்கெல்லாம் சில போன் கால் வர, எங்க அப்பா சிரிக்கவே மாட்டாரு. காரணம் என்ன? சால்வை வேலை செய்யல, வாழை செய்யல. பிள்ளை முடங்கி போய் உட்கார்ந்து இருக்குது, சால்வை வேலை செய்யல. நான் சொல்றேன், எல்லாரும் எலிசாவா மாற முடியாது. வேற ஒருத்த கையில இந்த சால்வை கிடைச்சிருந்தா அவனுக்கு அதோட வேல்யூ தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அபிஷேகத்தின் வேல்யூவை புரிஞ்சுக்கோங்க, அபிஷேகத்தின் வல்லமையை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சாதாரணமானவர்கள் இல்ல, நீங்கள் அசாதாரணமானவர்கள். எலியா கூட இருக்கிற வரைக்கும் அவன் சாதாரணமானவன். எப்ப எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அந்த வல்லமை வந்துச்சு, அந்த அபிஷேகம் வந்துச்சு, அந்த வஸ்திரம் வந்த பொழுது இயற்கைக்கு மேற்பட்ட அநேக அற்புதத்தை செய்தார். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா பேசுறேன். எலியாவின் தேவன் நம் தேவன். எலியாவை விட பெரியவர், எலிசாவை விட பெரியவர். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம். இன்னைக்கு லைவ்ல அணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து நான் தீர்க்க தரிசனமா பேசுகிறேன். கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. அது காடையை விழப்பண்ணும், அது மன்னாவை கொண்டு வரும், அது 127 தேசத்துல மாற்றத்தை கொண்டு வரும், அது போட்டு நிறைய நிரம்ப பண்ணும், அது சூரியனை தரிக்க பண்ணும், சூரியனை தரித்து நிக்க வைக்கும். எஸ், கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. சொல்றேன், இன்னைக்கு நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில மந்திரமாய் பலிக்க போகிறது, மந்திரமாய் பலிக்க போகிறது. புரியுற மாதிரி சொல்றேன். இது ஒன்னொன்னு தீர்க்க தரிசன வார்த்தை. ஒன்னொன்னு நான் சொல்றேன். சிலரை பார்த்து சொல்றேன், 10 நாளில உங்க வீட்டுல அற்புதம் நடக்க போகுது. சிலரை பார்த்து சொல்றேன், 30 நாள்ல உங்க வீட்டுல அற்புதம் நடக்க போகுது. சிலரை பார்த்து சொல்றேன், 3 மாசத்துல இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படி உங்க வாழ்க்கை தேவன் இயற்கைக்கு மேற்பட்ட போல உங்க வாழ்க்கை தேவன் மாற்ற போகிறார். கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. எஸ், பாருங்க, வஸ்திரம் விழுந்ததும் ஏசாயா 61ல அடுத்த அந்த வசனம் சொல்லுது பாருங்க. அடுத்து என்ன சொல்லி பாருங்க, வாசிங்க. ஆபரணங்களினால் அலங்கரித்து, உடனே பணம் வந்துருச்சு, மகிழ்ச்சி வந்து. முதல்ல என்ன வருது? மகிழ்ச்சி. அடுத்து களி கூறுதல், அது அதுக்கு மேல அப்பாற்பட்டது. அடுத்து அலங்கரித்து நகையினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதுக்கு ஒப்பாக
அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி. என்ன வஸ்திரம்? அப்ப அதுல என்ன இருக்கு? ரட்சிப்பின் வஸ்திரத்துல மகிழ்ச்சி இருக்குது, கலிகூர்தல் இருக்குது, அலங்காரம் இருக்குது, பணம் இருக்குது. ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை, இங்க ஒரு வஸ்திரம், விழுந்த வஸ்திரம். இது எனக்கு எல்லாத்தையும் செழிப்பை தருது, மகிழ்ச்சியை தருது, ஆரோக்கியத்தை தருது, நிம்மதியை தருது. இந்த வஸ்திரம் ஏன் மேல? இந்த வஸ்திரம் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்பாக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து எனக்காக மரித்து எனக்காக ரத்தம் சிந்தி இயேசு என்கிற வஸ்திரம், இயேசு என்கிற வஸ்திரம், அது ரட்சிப்பின் வஸ்திரம். அடுத்து சொல்லி இருப்பாருங்க, இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ரோமர் 13:14 சொல்லுது பாருங்க. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல். துர் இச்சை எல்லாத்தையும் வச்சுக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. நமக்கு தோன்ற எண்ணம், வியாதி, கடன், துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ இந்த வஸ்திரத்தை தரித்து சொல்லுங்க, வியாதி என்கிற வஸ்திரம் வெளியே போ. ஆரோக்கியமாக இயேசுவை தரித்துக் கொள்ளுகிறேன், ஐஸ்வர்யமாக இயேசுவை தரித்துக் கொள்ளுகிறேன், மகிழ்ச்சியாக இயேசுவை தரித்துக் கொள்ளுகிறேன். அப்போ அப்படி தரிக்கிற வேளையில துர் இச்சை வெளியே போகுது. ஒருத்தர் ரொம்ப நாளா ஒரு ஆளுக்கு வஸ்திரத்தை போட்டுட்டே இருக்கிறார். 1 வருஷம் குளிக்கல, தப்புன்னு அவரை குளிப்பாட்டி ட்ரெஸ்ஸை மாத்தி நல்ல வஸ்திரத்தை போட்டு அப்படியே மனம் வீசுது பாருங்க. ஆண்டவர் அதான் சொல்றாரு, எத்தனை வருஷமா இந்த துர் இச்சையாகிய வியாதி, கடன், சுகரு, பிரஷரு, கொலஸ்ட்ரால், கேன்சர், என்னெல்லாம் வஸ்திரமா உங்க சரீரத்துல இருக்குதோ இன்னைக்கு அது களையப்படுகிறது, இன்னைக்கு அது எடுக்கப்பட போகிறது. இப்ப இங்க சொல்லி இருப்பாருங்க, இயேசு என்கிற வஸ்திரத்தை, இயேசு என்கிற வஸ்திரத்தை நான் தரித்துக் கொள்ளுகிறேன். அதுதான் எலியாவின் மேல் இருந்து விழுந்த ரெட்டிப்பான. எஸ், எல்லாருக்கும் வஸ்திரத்தை பயன்படுத்த தெரியாது, எல்லாருக்கும் தெரியாது. அந்த வஸ்திரம் வேற யாரையோ கையில கிடைச்சிருந்துச்சுன்னா தூக்கி தூர போட்டுட்டு போயிருப்பான், அவனுக்கு அந்த வேல்யூ தெரியாது. நான் சொல்றேன், உங்க மேல இருக்கிற அபிஷேகம் என்கிற வஸ்திரம் அது விலையேற பெற்றது. நான் அந்நிய பாஷையே பேசல, எனக்குள்ள அபிஷேகம் இருக்குதா? 100% இருக்குது. நான் அந்நிய பாஷையே பேச மாட்டேன், எனக்குள்ள அபிஷேகம் இருக்கா? நிச்சயமா இருக்குது. எப்போ இயேசுதான் ஆண்டவர் சொல்லிட்டீங்களோ ஆவியானவர் உள்ள வந்துட்டாரு. ஆவியானவர் உள்ள வந்துட்டு அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குது. இனி ஆண்டவரே இந்த வரத்தினால என்ன நிரப்புங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாயில வந்துடும். ஆமென். துர்இச்சை மாறும். ஆமென். வஸ்திரம் கிடைச்சதும் செய்கிறவனா மாறிட்டான். இதுவரைக்கும் இவன் செய்கிறவன் இல்ல சிஸ்டர் பிரதர், இதுவரைக்கும் எலிசா செய்கிறவன் அல்ல, செய்கிறவன் அல்ல, செய்கிறவன் அல்ல, செயல்படுத்துகிறவன். நான் சொல்றேன், இதுவரைக்கும் இந்த வியாதியை மாத்த முடியல, காரணம் என்ன? செயல்பட ஆரம்பிக்கல. இதுவரைக்கும் இந்த கடன் பிரச்சனை மாறல, காரணம் செயல்பட ஆரம்பிக்கல. இன்னைக்கு நான் சொல்றேன், வஸ்திரம் கிடைச்சதும் எலிசா சும்மா இருக்கல, செயல்பட ஆரம்பித்தான். இன்னைக்கு நான் சொல்றேன், அபிஷேகம் என்னை செயல்பட வைக்கிறது. எஸ், இந்த நாள் இந்த ஆராதனையில் நான் செயல்படுகிறேன். எப்படி பணத்தை ஈர்க்கிறவனாய் செயல்படுகிறேன், ஆரோக்கியத்தை ஈர்க்கிறவனாய் செயல்படுகிறேன், மகிழ்ச்சியை ஈர்க்கிறவனாய் செயல்படுகிறவன். எப்படி எலிசா செயல்பட்டாரோ அதே போல இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு என்னுடைய செயல்பாடு உங்க வீட்டுல, இன்னைக்கு செயல்பாடு என்னுடைய செயல்பாடு உங்க வீட்டுல அபரிவிதமாய். இந்த வார்த்தை கேட்டுட்டே இருக்கிற வேளையில உங்க வீட்டுல அற்புதம் நடந்துட்டு இருக்குது, உங்க பிள்ளைங்க லைஃப்ல அற்புதம் நடந்துட்டு இருக்குது, உங்க குடும்பத்துல அற்புதம் நடந்துட்டு இருக்குது. ஆவியானவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். சும்மா இருக்கல. வஸ்திரத்தை கிடைச்சதும் யோர்தானை 2 பிளந்தாரு. வஸ்திரம் கிடைச்சதும் இயற்கைக்கு மேற்பட்ட அநேக அற்புதத்தை செய்ய ஆரம்பிச்சார். பாருங்க, எரிகோங்கிற ஒரு பட்டணம் இருக்குது. பட்டணம் நல்ல பட்டணம். காரணம் என்ன? எரிகோவை யோசுவா போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்ப பட்டணத்தை நல்லா மாத்திட்டாரு. ஆனா அங்க இருக்கிற தண்ணி கெட்டு போய் தான் இருக்கு. எரியோல தண்ணி எப்படி இருக்குது? யோசுவா போய் எரியோ பிடிச்சாரு. எரியோ பிடிச்சு எத்தனையோ வருஷம் ஆகுது, தண்ணி மட்டும் என்ன செய்யல. காரணம் என்ன? வஸ்திரம் வரணும். நான் சொல்றேன், எலியா கூட அதை மாத்தல. எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல. எரியோ கோட்டை இருக்குது, அங்க பயங்கரமான அசுத்த காரியங்கள் நடக்குது. விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், அது மட்டும் இல்ல நரபலி, இப்படி நிறைய விதங்கள் இருக்கு. அப்போ யோசுவா போய் அதை பிடிக்கிறார்.
எரிகோ பிடிச்சி இப்ப எரிகோ மாறுது. ஆனா பூமிக்கு கீழே இருக்கிற தண்ணி என்ன செய்யல? நான் சொல்றேன், சிலது அடியில மாறணும். மேல மட்டும் மாறினா போதாது, வேரோட மாறணும். வேரோட மாறலன்னு வச்சுக்கோங்களேன், அழிஞ்சிரும். பாருங்க, ஒரு மரம் அப்படியே வளர்ந்துட்டு இருக்குது, திடீர்னு எங்க இருந்தோ ஒரு கெமிக்கல் வந்து அந்த மரத்தை வேர்ல பட்டு அந்த மரம் அழிஞ்சு போயிருது. வேரோட மாறணும். நான் சொல்றேன், வேர்ல மாற்றம் வரணும், ஊற்று கண்கள் மாறணும். பாருங்க, இப்போ யோசுவால இருந்து எலியா வரைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. யாருக்கும் அந்த தண்ணியை மாத்த முடியல. காரணம் என்ன? வஸ்திரத்தை பெற்றுக்கொண்ட எலிசாவால் தான் அது முடியும். அவன்கிட்ட மட்டும்தான் அந்த வல்லமை இருக்குது. நான் சொல்றேன், இன்னைக்கு அந்த வல்லமை உங்ககிட்ட இருக்குது. ஊற்று கண்ணில் இருக்கிற, அடியில இருக்கிற அந்த கெட்டதை எல்லாம் மாற்றக்கூடிய அந்த வல்லமை கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. பாருங்க, 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 19வது வசனம். அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிற இந்த பட்டணம் எது? எரிகோ. பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது. பாருங்க வசனத்தை பாருங்க, பட்டணம் குடியிருப்புக்கு. நீங்க பட்டணத்துல நல்லா உட்கார்ந்துருக்கலாம், தண்ணீரோ கெட்டது. எப்படி உட்கார முடியும் சிஸ்டர்? உங்க வீட்டுல தண்ணியில பிரச்சனைனா எப்படி அந்த வீட்டுல இருக்க முடியும்? குளிக்கிறதுக்கு முடியாதுன்னு வச்சுக்கோ. குடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, குளிக்கிறதுக்கு முடியாதுன்னு வச்சுக்கோ. குடிக்கிறதுக்கு கூட RO என்ன செஞ்சிடலாம். இப்போ இது ஒண்ணுக்கு உதவாது. அதுக்கப்புறம் எவ்வளவு, நீங்க நல்லா குடிச்சுக்கோங்க, யோசுவாவுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் வராங்க, எவ்வளவு தீர்க்கதரிசிகள் வராங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி வராங்க, எவ்வளவு பேர் வராங்க. ஆனா இந்த தண்ணியை மட்டும் என்ன செய்யல? மாத்த முடியல. காரணம் எலிசா. காரணம் எலிசா. நான் சொல்றேன், நிறைய பேரால மாற்ற முடியல, டாக்டர்களால மாற்ற முடியல, இல்ல யாரையோ நம்பினே அவர்களால மாற்ற முடியல. இன்னைக்கு வஸ்திரம் என்னை கொண்டுதான் அது மாற்றும். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கரங்களை நான் மாற்றுவேன். எஸ். பாருங்க, இந்த வசனத்தை படி பயங்கரமான டாபிக் இது. பாருங்க, வசனம் சொல்லுது பாருங்க, இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது. எப்படி கெட்டது? பால் நிலம். என்ன வார்த்தை? சத்தமா சொல்லுங்க. பால் நிலம். பால் நிலத்துக்கு ஆப்போசிட் என்ன? செழிப்பான நிலம். இங்க நிலம், பால் நிலம், தண்ணீர் கெட்டு போயிருக்குது. காரணம் என்ன? கெடுத்தது யாரு? எரிகோக்காரர்கள் கெடுத்தார்கள். இந்த நிலம் கெட்டு போனது காரணம் என்ன? அங்க இருக்கிற நரபலி, அங்க இருக்கிற விக்குகிற ஆராதனை நிலத்தை கெடுத்தார்கள். இப்ப நிலத்தை மாத்துறதுக்கு யாரும் வர முடியல, யாராலே முடியல. நான் சொல்றேன், எலிசா வந்து இருக்கிறார். நீங்க தான் அந்த எலிசா. பாருங்க, இடம் நல்லா இருக்கு, மேல நல்லா இருக்கு, ஊற்று கண்ணுல பிரச்சனை, கெட்டு போயிருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, கெட்டு போன உங்க வாழ்க்கையை மாத்துறாரு. பால் நிலம், செழிப்பான நிலம், பால் நிலம், பயிர் நிலம், பால் நிலம், தேவன் மகிழ்ச்சியான நிலமாய் தேவன் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, இப்ப வராது 29 வசனம். எலிசா நீர் அன்றைக்கு போய் உப்பை அதில் போட்டு, ரொம்ப ஈஸி, உப்பை போட்டா தண்ணி மாறிடும். போடுற ஆளு முக்கியம், போடுற ஆள் மேல அபிஷேகம் இருக்கணும். எல்லாரும் போட்டா நடக்காது சிஸ்டர், பிரதர், எல்லாரும் போட்டா நடக்காது. நீங்க எஸ் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, நீ போடு, யாரும் போடக்கூடாது, நீ போடு. அனாயிண்டட் பர்சன், யூ ஆர் தி அனாயிண்டட் ஒன். உங்க குடும்பத்தை மாத்திர வல்லமை உங்ககிட்ட இருக்குது. உங்க குடும்ப சூழ்நிலையை மாத்திர வல்லமை உங்ககிட்ட இருக்குது. யாரோ போட்டு பார்த்தாங்க. ஆனா இங்க உப்புல மேட்டர் இல்ல, உப்ப போடுற ஆளுதான் மேட்டரு. உப்புல ஒண்ணு இல்ல, எலிசா மேல இருந்த சால்வை தான். பாருங்க, அவன் நீரூற்றண்டை போய் உப்பை போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினே. நான் சொல்றேன் சிஸ்டர், பிரதர், இன்னைக்கு நீங்க உப்பை போடுங்க, ஆரோக்கியமாக்கினேன். டெய்லி சமையல்ல உப்பு போடுறீங்க இல்லையா? எதுக்கு சமையல்ல உப்பு? ஆல்ரெடி உங்களுக்கு மாடல் வச்சுட்டு போயிருக்கிறாரு எலிசா. என்ன சொல்லி இருக்கிறார் பாருங்க, உப்பு போட்டு சொல்றாரு பாருங்க, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் நல்ல கரங்களை தட்டி, இந்த வார்த்தை உங்களுக்கான தீர்க்க தரிசனமான வார்த்தை. இனி நிலப்பால் வராது. இனி
பயங்கரமான வார்த்தை, பயங்கரமான வார்த்தை. ஆரோக்கியமாக்கிறேன், ஆரோக்கியமாக்கிறேன். இனி சாபம் வராது. இன்னைக்கு உங்களை பார்த்து, உங்க பிள்ளைகளை பார்த்து, உங்க குடும்பத்தை பார்த்து, உங்க ஊழியத்தை பார்த்து, உங்க பிசினஸை பார்த்து எலிசா சொல்றாரு பாருங்க. எலிசா சொன்ன வார்த்தையை நான் தீர்க்க தரிசனம் பேசுறேன். இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கிறேன், இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கிறேன். இனி இதில் சாபு வராது, இனி நிலப்பால் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை உங்க மேல தீர்க்க தரிசனம். இதுக்கு யாரு தேவை? தனித்து விடப்பட்ட எலிசா தேவை. புலம்புன எலிசா தேவை. தனித்து விடப்பட்டான் எலிசா. அது மட்டும் இல்ல, சால்வ வந்ததுல இருந்து அற்புதத்தை செஞ்சுட்டே இருக்கிறார். கெட்ட தண்ணியை நல்ல தண்ணியா மாத்துறாரு. பால் நிலத்தை செழிப்பான நிலமா மாத்துறாரு. பாலான நிலத்தை நல்லா மாத்துறாரு. ஒரு விதவை இருக்கிறாங்க, தீர்க்கதரிசியின் மனைவி. தீர்க்கதரிசி இறந்துட்டார், கடன் பிரச்சனை, பிள்ளையை தூக்கிட்டு போயிருவாங்கிறாரு. அந்த வீட்டுல எண்ணெயை பெருக பண்ணி கடனை மாத்தினாரு. பொருளாதாரத்துல மாற்றம். சூனமியாள்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. சூனமியா அவங்க வீட்டுல போயிட்டு மரித்த பிள்ளை உயிரோடு எழுப்பினார். சால்வ வந்ததுக்கு அப்புறம் செஞ்ச அற்புதம். நாகமானின் குஷ்டரோகத்தை சுத்தமாக்கினார். இரும்பு கோடாரியோட அந்த ஹெட்டை மிதக்க பண்ணார். நான் சொல்றேன், சால்வ கிடைச்ச எல்லாராலையும் செய்ய முடியாது. நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ செயல்படுத்துகிறவனாய் மாறுகிற. இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த சால் இவர் பாத்தீங்கன்னா பணக்காரனை பார்க்க மாட்டாரு, தேவனை தான் பார்ப்பாரு. ஒரு முறை நாகமான் குஷ்டரோகி வராரு. நாகமான் குஷ்டரோகியை பார்த்து சொல்லியிருக்கு பாருங்க, அவர் எண்ணிக்கை உள்ளவரா, பணக்காரரா, நான் அவனை பார்க்க கூட மாட்டேன். காரணம் என்ன? இவன் இல்ல நாகமான் குஷ்டரோகி. நாகமான் அவன் பெரிய பணக்காரனா இருக்கலாம், அவன் கிடையாது. தேவன் பெரியவர். எண்ணிக்கை உள்ளவனை பார்ப்பவன் அல்ல. நான் சொல்றேன், அபிஷேகம் உள்ளவர்கள் பணத்தை தேடி போக மாட்டார்கள், அவர்களை தேடி பணம் வரும். அபிஷேகம் உள்ளவர்கள் மனிதர்களை தேடி போக மாட்டார்கள், அவர்களை தேடி மனிதர்கள் வருவார்கள். அபிஷேகம் உள்ளவர்கள். பிணம் எங்கேயோ அங்க கழுகுகள் குவியுமா? எதுக்கு? இற இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுறதுக்கு வருமா? நான் சொல்றேன், நம்ம ஊழியத்தை நோக்கி ஜனங்கள் வரப்போகிறார்கள். உங்களை தேடி பணங்கள் வரப்போகிறது. உங்களை தேடி சகல நன்மைகள் வரப்போகிறது. எஸ், பாருங்க, கிடைச்சவன் எல்லாம் செய்ய முடியாது. சால்வ கிடைச்ச எல்லாம் செய்ய முடியாது. இதே வல்லமை, ரெட்டிப்பான வல்லமை இப்ப யார்கிட்ட இருக்குன்னா, இவர்கிட்ட ஒரு கோல் இருக்கு. யார்கிட்ட? எலிசட்ட ஒரு கோல் இருக்கு. அது கேஎஸ்சிட்ட கொடுக்குறாரு. அங்க ஒரு பிள்ளை செத்து கிடக்குது. போய் அந்த பிள்ளை முகத்துல கொண்டு போய் அந்த பிள்ளை எழும்பும் அப்படிங்கிறது. எழும்பல்ல. காரணம் என்ன? 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுது பாருங்க. கேஎஸ்சி அவர்களுக்கு முன்னே போய், யாரு? எலிசாவுக்கு முன்னாடி போய் செத்து கடந்த பிள்ளை மேல முகத்தில் வைத்தான். ஆனால் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. பிள்ளை எழும்பல்ல. காரணம் என்ன? எல்லாராலையும் செயல்படுத்த முடியாது. விசுவாசிக்கிற பிள்ளைகளால் செயல்படுத்த முடியும். அபிஷேகத்தில் அனலாய் இருக்கிற பிள்ளைகளால் செயல்படுத்த முடியும். எலியாக்கு அப்புறம் எலிசா, எலிசாக்கு அப்புறம் கேஎஸ்சியால செய்ய முடியல. காரணம் என்ன? அவனுக்கு வைராக்கியம் இல்ல. நான் சொல்றேன், இன்னைக்கு தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைங்க, தேவனை நம்புற பிள்ளைங்க, வைராக்கியமா இருக்கிற பிள்ளைங்க எல்லாரும் எலிசாவாக மாற முடியாது. ஆனால் நீங்களும் நானும் எலிசாவாய் மாற போகிறோம். நம்ம கேஎஸ், நீங்க கேஎஸ்சி கிடையாது, நீங்க எலிசா. நீங்க எலிசா. எலிசா கிடைச்சதை வச்சு வழியை உண்டாக்கிட்டார். நான் சொல்றேன், கிடைச்சதை வச்சு வழியை உண்டாக்கு. அவன் கிடைச்சதை வச்சு எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வழியை உண்டாக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் மேல இருந்த அபிஷேகம் ரெட்டிப்பா. சொல்றேன், அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அவருடைய கரம், எரிகோ நல்லதுதான். கீழே இருக்கிற தண்ணி கெட்டது, நிலம் கெட்டது, அதை மாற்ற அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அப்படி எழுப்பி நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஜீசஸ், அவருடைய கரம் குறுகாது. அவருடைய கரம் குறுகல. சொல்லுங்க, அவருடைய கரம் குறுகல. அவருடைய கரம், என் கரம் செய்வதை தடுப்பவன் யார்? பிசாசு தடுக்க முடியாது. நீ ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய கரம் என் வாழ்க்கையில செய்து யாரும் தடுக்க முடியாது. எந்த மனுஷனும் தடுக்க முடியாது. ஆமென். உங்களை பெருக பண்ணுவதை யாரும் தடுக்க முடியாது. உங்களை வாழ வைப்பதை யாரும் தடுக்க முடியாது. எனக்குள்ள இருக்க அபிஷேகம் வழியை உண்டாக்கும். எஸ், பாருங்க, இப்போ இவர் கேட்டது ரெட்டிப்பா கேட்டாரு. ஆமாவா இல்லையா? புரியுற மாதிரி சொல்லணும்னா, எலிசா
எலியா 100 அற்புதம் செஞ்சா எலிசா எத்தனை அற்புதம் செய்யணும்? 200 அற்புதம் செய்யணும். புரியுற மாதிரி, புரியுறதுக்காக அப்படி சொல்றேன், சரியா? எலியா 100 செஞ்சா எலிசா எத்தனை செய்யணும்? 200 செய்யணும். ஆனா 199 செஞ்சுட்டு எலிசா என்ன செஞ்சுட்டாரு? செத்து போயிட்டார். ஒண்ணே ஒண்ணு மட்டும் என்ன செய்யல? செய்யல, செய்யாம செத்துட்டார். ஆண்டவர் பார்த்தாரு, என் பிள்ளை கேட்டது 2 மடங்கு கேட்டார். இப்ப எப்படி 2வது அற்புதம் நடக்குதுன்னா, எலிசா செத்து போயிட்டார். ஒண்ணே ஒண்ணு மட்டும் பேலன்ஸ். ஒண்ணே ஒண்ணு மட்டும் எப்படி இருக்குது? ஒண்ணே ஒண்ணு மட்டும் பேலன்ஸா இருக்கு, ஒண்ணே ஒண்ணு மட்டும் பாக்கியா இருக்கு. இப்ப நடந்தது என்ன தெரியுமா? ஒரு மரித்த சடலத்தை கொண்டு போய் எலிசாவோட கல்லறையில என்ன செய்யறாங்க? எலிசாவோட கல்லறையில போடுறாங்க. கல்லறையில போட்டதும் எலிசாவோட எலும்பு, மரித்த எலிசாவோட எலும்பு இந்த பாடியில, இந்த டெட் பாடியில பட்டதும் உயிர் அடைஞ்சிருச்சு. அப்போ என்ன இதுல இருந்து என்ன தெரியுது? நீ கேட்டனா நான் நிச்சயமா செய்வேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்டனா உன் வாழ்க்கையில நிச்சயமா நிச்சயமா எலிசாவுக்காக நான் வைராக்கியமா செய்தேன் என்றால் நிச்சயமா உங்களுக்காக செய்வேன். காரணம் என்ன? என் கரம் குறுகி போகவில்லை. கர்த்தருடைய கரம் காடைகளை பொழிய பண்ணினது. கர்த்தருடைய கரம் மன்னாவை கொண்டு வந்தது. கர்த்தருடைய கரம் சூரியனை தரித்து நிற்க பண்ணினது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் கரம், என் கரம், என் கரம் உங்க வாழ்க்கையில இயேசு நாமத்துல செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. கடைசி ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஸ்மித் விகில்ஸ்வெர்த் அப்படிங்கிற ஒரு பிரபல ஊழியர், என்ன வியாதியும் அவர் தொட்டாமா, என்ன வியாதியும், கேன்சரா மாறும். படுக்கையில் இருக்கிறானா, அவர் கை வச்சாருன்னா எப்பேற்பட்ட வியாதி என்ன செஞ்சிடும்? எப்பேற்பட்ட வியாதியும் மாறும். ஆனா இவருக்கு ஒரு பிரச்சனைனா, இவருக்கு கிட்னில ஸ்டோன். யாருக்கு? மீட்டிங்கா போவார். ஆனா என்ன செய்வார் தெரியுமா? மெசேஜ் கொடுத்துட்டே இருப்பார். திடீர்னு வலிக்க ஆரம்பிக்கும். இவர் போற இடத்துல எல்லாம் எனக்கு பக்கத்துல ஒரு ஸ்டேஜ் பக்கத்துல ஒரு ரூம் ரெடி பண்ணி வச்சுக்கோ. காரணம் என்ன? போய் உட்கார்ந்து அழுவாராம். அடுத்த வலி மாறுற உடனே திரும்ப என்ன செய்வாரு? திரும்ப மெசேஜ் கொடுத்துட்டே இருப்பார். இப்போ மெசேஜ் கொடுத்துட்டே இருப்பாரு. வலிச்சதும் கொயர் டீம்ட்ட பாட சொல்லிடுவார். பாட்டு பாட சொல்லிட்டு இவர் போய் உட்கார்ந்து அழுவார். அப்போ கவனிச்சுக்கோங்க, இவர் ஒரு சுகமாக்குகிறவர். ஆனா இவருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ், கிட்னில ஸ்டோன். அது பயங்கர ஒரு பெயின்ஃபுல்லானது. ஒரு நாள் இவர் இப்படி ஒரு மீட்டிங்ல இப்படி மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிற நேரம் பயங்கரமான வலி. ரூம்ல போய் உட்கார்ந்து அழுகிறார். அழுதுட்டு, ஆண்டவரே இனி இந்த கிட்னி ஸ்டோன் பிரச்சனை எனக்கு வரக்கூடாது. நான் கை வச்சா எல்லாருக்கும் சுகர் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் சுகர் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் எடுத்து அப்படியே தலையில ஊத்தி, எண்ணெய் பாட்டில் எடுத்துட்டு செப எண்ணெய் எடுத்து தலையில ஊத்திட்டு வயிறுல பூசிட்டு, இயேசு நாமத்துல இந்த கிட்னி ஸ்டோன் இந்த பிரச்சனை இனி என் லைஃப்ல வரவே கூடாதுன்னு சொன்னப்ப எல்லா ஸ்டோன்களும் கீழே விழுந்துச்சு. அன்னையில இருந்து அவர் வாழ்க்கையில அந்த பிரச்சனை இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இனி உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்காது. எஸ், எலியாவின் தேவன் நம் தேவன், எலிசாவின் தேவன் நம் தேவன். அவர்களை கொண்டு அற்புதத்தை செய்ய முடியும் என்றால் உங்களையும் என்னையும் கொண்டு தேவன் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கரங்களை தட்டி. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமா இருந்தது? எஸ், இந்த வார்த்தையை கனம் பண்ணும் விதமாக பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு சொன்ன வார்த்தை உங்க வாழ்க்கையில தீர்க்க தரிசனமா பலிக்க போகிறது. கரங்களை காணிக்க எடுத்துக்கோ. ஜீசஸ். ஆன்லைன்ல பாக்குற பிள்ளைங்க, நீங்க விதைக்க வேண்டிய நம்பர் 90 42 55 09 29. ஜிபே, போன்பே, பேடிஎம் நம்பர். வார்த்தைகளை கனம் பண்ணும் விதமாக, தேவனை கனம் பண்ணும் விதமாக விதையுங்கள். உங்கள் தசமபாக காணிக்கையை கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உற்சாகமாய் கொடுக்கிற வழித்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். 9042 550929. ஜெபிக்க போறேன். தேங்க்யூ. கையில் காணிக்கிறதுக்கு மேல பிடிச்சோம். தேங்க்யூ லார்ட். இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே, இன்னைக்கு இந்த பிள்ளைகள் விதைக்கிற விதை 30, 60, 100 இந்த வார்த்தையை கனம் பண்ண விதமாக, ஊழியத்தை கனம் பண்ண விதமாக இன்னைக்கு இந்த பிள்ளைகள் கொடுக்கறாங்கப்பா. விதைக்கிற ஒண்ணு வேஸ்டா போகாது. விதைக்கிறவர்கள் அறுப்பார்கள் நிச்சயமாய். ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. எலியாவின் மேல இருந்த சால்வை எலிசாக்கு கிடைச்சப்ப அவன் செயல்படுத்தினான். இன்னைக்கு இவங்க இந்த விதைக்கிற விதை
இவர்கள் வாழ்க்கையில செயல்படட்டும். பல மடங்கு இவர்கள் திரும்ப கடக்கட்டும். பல மடங்கு 1000 மடங்கு இவர்களுக்கு திரும்ப வரட்டும். ரெடி ஆசீர்வதிக்கிறேன். ஆன்லைன்ல விதைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இங்க விதைச்ச விதை இந்த வாரமே பல மடங்கு திரும்ப வரட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.